கையே காணமே. அல்லேலூயானா கையை உயர்த்தி சொல்லணும். யாருக்கு சொல்கிறோம்? யாருக்கு சொல்கிறோம்? நம்ம அப்பா இயேசுக்கு சொல்கிறோம். அல்லேலூயா. சித்தப்பானோ பெரியப்பான கூப்பிடல, நம்ம அப்பா இயேசுவை கூப்பிட்றோம். நான்லாம் எங்கள் அப்பான்னு தான் சொல்லுவோம். சித்தப்பா செத்தப்பா, அத்தைன்னா சொத்த. அல்லேலூயா. அத்தை நம்ம திருச்சி பக்கம் செத்ததும்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருக்கிறீங்க? நமக்கு ஜீவனை தந்த நல்ல அப்பா நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நான்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இன்னைக்கு இருக்கிறேன்னாக்க 36 வருஷமா ஊழியம் செய்கிறேன்னா பெரிய ஒரு அற்புதம். அல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாத இருந்த என்னை ராமநாதனா இருந்தது தாவீது ராஜாவா டேவிட்டா மாத்தினவர் எங்க அப்பா. அல்லேலூயா. நான் எங்க போனாலும் பாடல் பிரசங்கத்துக்கு தான் அதிகம் இருக்கும். இங்க எப்படி போதோ அப்படி டைம் உங்களுக்கு சரியான நேரத்தில் உள்ளனா அடுத்த வாரம் வரமாட்டீங்க போல தெரியுது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் இன்னைக்கு யாருடைய நாள்? கண்டிப்பா. அப்படியா? அப்புறம் ஏன் சீக்கிரமா வீட்டுக்கு போனோம்? ஏமா இது யாரோட நாள்? இங்க இருந்தா நல்லா இருக்கலாம், வீட்டுக்கு போனா டிவி சீரியல் பிசாசு நம்மளை அழிச்சிருவான். அல்லேலூயா. டிவி சீரியல் இப்ப நம்ம கையில எல்லாம் தான் வந்துருச்சு எல்லாம். அதனால கர்த்தர் உண்மையாவே ஆசீர்வாதம் எத்தனை பேர்னா நீங்க டைமை பார்க்க கூடாது. அல்லேலூயா. நான் எங்க போனாலும் பாடல் பிரசங்கம் பண்ணுவேன். இன்னைக்கு முதலிடம் வந்த முதல் நாள் வந்திருக்கிறதுனால நான் கொஞ்சம் வசனம் இருக்கும், ஆனா சாட்சி இருக்கும். ஏன்னா நான் எப்படி வந்தேன், நான்லாம் இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தவன். அல்லேலூயா. அதனால எப்படியெல்லாம் வந்த ஆண்டவருக்குள்ள நாங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் சாட்சி. ஆகினால எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவர். வாய்களை திறந்து சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க தான் எனக்கு பேசணும். ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. 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 சோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. 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 சோத்திரம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி. அருமையான அந்த மாரிக்குப்பம் பகுதிக்கு ஆண்டவரே என்னை கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பேசும்படி உம்மை பாடும்படி எனக்கு செய்த நல்ல நாளுக்காக நன்றியோட துதிக்கிற சாமி. இந்த பலிபீடத்திலிருந்து என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. இந்த பலிபீடத்திலிருந்து என்னை ஆண்டவரே என் குறைகள் குற்றங்களை ஒரு விஷயம் மன்னித்து எனக்குள்ள பேசுங்க ஆண்டவரே. எனக்கும் பேசுங்க, திருச்சபைக்காக பேசுங்க. எனக்கு செய்த நன்மைகளை சாட்சிகளை சொல்லும்படி அற்புதங்களை செய்த தேவனே உமக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு கீடேது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு கீடேது. கரங்களை தட்டி. அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு கீடேது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு கீடேது. அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு கீடேது. கையை தட்டுகிற கை வலிக்கணும். நாயகன் சிந்திய ரத்தம் அன்பாய் வழிகின்றது. சிறுமைப்பட்ட ஜனங்களை மீட்க ரத்தம் போகின்றது. சிலுவை நாயகன் சிந்திய ரத்தம் அன்பாய் வழிகின்றது. சிறுமைப்பட்ட ஜனங்களை மீட்க ரத்தம் போகின்றது. அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு கீடேது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு கீடேது. அல்லேலூயா. அவரை போல அன்பான தெய்வம் யாரும் இல்லை. அல்லேலூயா.
கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. அருமையான ஊழியக்காருக்கு சோத்திரம், அவர் குடும்பங்களுக்கு சோத்திரம். அருமையான தம்பி, நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அருமையாக அழைச்சிட்டு வந்த தம்பி இன்னும் அதிகமாக ஆசீர்வாதம். இன்னும் கீபோர்டு பாடல் ஒர்ஷிப்பில் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். அல்லேலூயா. வந்திருக்க உங்களையும் அதிகமாக ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவங்க கரங்களை உயர்த்துங்க. முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவங்க அப்போ நான் நல்லா பேசலாம். அல்லேலூயா. நான் எங்கே போனாலும் ஒர்ஷிப்பு பாடல்லாம் பண்ணுவேன். இன்னைக்கு வெறும் பிரசங்கம் பாடல் மட்டும்தான். அல்லேலூயா. அதனால் எப்பயுமே நான் ஒரு சங்கீதமெல்லாம் அடிக்கடி பாடுவேன். சங்கீதத்தெல்லாம் பாடல் பாடுவேன். இன்னைக்கு சங்கீதம் 14வது சங்கீதத்தை ஒரு பாடல் பாடலாம். எல்லாமே தபேலா மெட்டிலே போடுங்க. சங்கீதம் 14 புக்கை எடுத்து வச்சுங்க. கத்துக்கிறவங்க கத்துக்கலாம். தேவன் இல்லை என்று ஆம் தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தனது இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தனது இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். தங்களை அவர்கள் கெடுத்து கொண்டு தங்களை அவர்கள் கெடுத்து கொண்டு அருவருப்பானதை செய்கிறார்கள். நன்மை செய்பவன் ஒருவனும் இல்லை. தேவன் இல்லை என்று தேடுவன் உண்டோ என்று கர்த்தன் பரலோகத்தில் இருந்து கண்ணோக்கினான். தேவனை தேடுவன் உண்டோ என்று கர்த்தன் பரலோகத்தில் இருந்து கண்ணோக்கினான். எல்லோரும் ஏகமாய் வழி விலகி எல்லோரும் போனார்கள் கெட்டு போனார்கள் கெட்டு போனார்கள் கெட்டு போனார்கள். நன்மை செய்பவன் ஒருவனும் இல்லை. தேவன் இல்லை என்று அறிவு இல்லையோ எனது ஜனத்தை பட்சிக்கிறார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ எனது ஜனத்தை பட்சிக்கிறார்கள். கர்த்தரை அவர்கள் தொழுவதில்லை. கர்த்தரை அவர்கள் தொழுவதில்லை. மிகவும் பயந்தார்கள். அங்கே மிகவும் பயந்தார்கள்.
மிகவும் பயந்தார்கள். நீதிமானுடைய சந்ததியோடும் என்றும் தேவன் இருக்கிறார். யாரோட இருப்பார்? நீதிமானுடைய சந்ததியோடும் என்றும் தேவன் இருக்கிறார். இப்ப எல்லாம் சேர்ந்து பாடணும். தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் தனது இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறார். தேவன் இல்லை என்று சிறுமைப்பட்டவன் மேல் கர்த்தர் அடைக்கலமும், அவன் ஆலோசனைகள் எல்லாம் அலட்சியம் பண்ணினார்கள். சிறுமைப்பட்டவன் மேல் கர்த்தர் அடைக்கலமும், அவன் ஆலோசனைகள் எல்லாம் அலட்சியம் பண்ணினார்கள். சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு, சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரட்டும், அங்கே ரட்சிப்பு வரட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும், இஸ்ரவேலருக்கு மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். இஸ்ரவேலருக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கரங்களை தட்டி இஸ்ரவேலருக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இப்ப சேர்ந்து தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் தனது இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். பாடுமா? தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் தனது இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். தங்களை அவர்கள் கெடுத்து கொண்டு, தங்களை அவர்கள் கெடுத்து கொண்டு அருவருப்பானதை செய்கிறார்கள். நன்மை செய்பவன் ஒருவனும் இல்லை, தேவன் இல்லை என்று. அல்லேலூயா. மறுபடியும் இவ்வளவுதான் சவுண்டா? அதுக்கும் பாட்டு இருக்குது. அல்லல் படும் எங்களை எல்லாம் பாட்டு இருந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா கூட. ஆனா நீங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சவுண்ட் கரெக்டா வருதா? பேஸ் சவுண்ட் இருக்க பாருங்க. ஹலோ 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 ஹலோ. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பக்கத்துல முகத்தை பாரு, கையை பக்கத்துல முகத்தை பாரு, முகத்தை பாரு. அல்லேலூயா. பக்கத்துல நீ கையை பிடிச்சி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வாழ்த்தணும். நீ ஆசீர்வாதமா. எங்க அம்மா சொன்னாங்களா பக்கத்துல மகளை பார்த்து, கையை பிடிச்சி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்க. வேற யாரும் இல்ல, நம்ம அப்பா தானே. வேற இது அந்த இந்த ஆள் எல்லாம் இல்ல இல்ல. வேற எங்க இருந்தாலும் இருக்கலாம், இங்கெல்லாம் அங்க கிடையாது. எல்லாம் நம்ம ஒரே ஆண்டவர் பிள்ளை, இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்ட சொந்த பிள்ளை. நம்மளா தேவனுடைய சொந்த இரவு பிள்ளை இல்ல, சொந்த பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடல் பிரசங்கம் வந்துகிட்டே தான் இருக்கும். எத்தனை பேர் ஆசை? பிரசங்கம் மட்டும் வேணுமா, பாடல் வேணுமா? அல்லேலூயா. பாடலும் பிரசங்கம் தான். அல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்க போறார். எத்தனை பேருக்கு ரட்சிப்பு வஸ்திரம் வேணும்? ஏற்கனவே ரட்சிப்பு வஸ்திரம் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தருவார். அது ஆசீர்வாதத்தை வசனம். எனக்கு என்ன செய்தார், அதுல இருந்து ஒரு வசனத்தை எடுப்பாங்க. ரட்சிப்பின் வஸ்திரம் கடைசியா படிப்போம். என்ன எனக்கு என்ன செய்தார்? அல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 10-19 வாசி.
யோவான் 10:10. என்னது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கோ வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். ஹல்லேலூயா. யாரு என்ன வராங்க? திருடன் திருடவும். வீடெல்லாம் யாரெல்லாம் பூட்டிட்டு வந்தீங்களா? பூட்டாம வந்தீங்களா? பூட்டில் ஆள் இருக்கிறாங்கன்னு அர்த்தப்ப. ஆள் வீட்டில் யாரும் இல்லைன்னா என்ன பண்ணுவான்? பூட்டிட்டு பக்கத்தில் நகை இருந்தா பீரோல இருந்தா பூட்டி வச்சுட்டு பூட்டு சரியில்லைன்னு வச்சுக்க, இந்த பாலா போனவையா வீட்டுக்காரன் ஒரு நல்ல பூட்டு வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வரானா? வீட்டில் பணமும் நகையும் இருந்தால் என்ன பண்ணும்? எப்பயுமே என்ன பண்ணும்? அந்த வீட்டை பாதுகாக்கோ, நான் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன், நான் சர்ச்சுக்கு போகலன்னாக்க பாஸ்டர் வேற போன் அடிச்சு ஏன் வரலன்னு கேட்பாரு. இந்த பூட்டை சரியா வாங்கலனால இந்த வீட்டை கொஞ்சம் பார்த்துக்க, என் வீட்டுக்காரர் எங்கே போனாருன்னு தெரியல, வீடை பார்த்துக்கன்னு சொல்லி இழுப்பாங்க, புஸ்க்குன்னு வந்துடும். அதனால வீட்டை நல்லா பூட்டிட்டு வராம பாதுகாத்துக்கொள்ள. யாருன்னா வந்தாங்கன்னா வெளியே உட்காந்துட சொல்லு, நான் வந்துடுறேன். எப்படி? சர்ச்சுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடும். ஆனா இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. எண்ணமெல்லாம் எங்க இருக்கும்? ஏன் அங்க என்ன இருக்குது? கரெக்டா இல்லையா? இப்ப நீங்க கூட இங்க தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுடைய எண்ணமெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆண்டா இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. இப்படியே தான் உட்காந்துருப்போம் செத்த போன மாதிரி. சோத்திரம் 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 பிரதர், சோத்திரம் கூப்பிட்டீங்களா? கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. நான் புரியறதுக்காக, திருடன் திருடிட்டானா அவனுடைய வேலை தான் செய்வான். சரீரத்துக்கு அவன், பிசாசுக்கு சரீரம் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாரு இடம் கொடுத்தா அவங்கள அழிக்காம விட மாட்டான். ஏன்னா ஆதாம் ஏதேன் தோட்டத்திலேயே லூசிபர் பையன் தான் அந்த நல்ல தூதனா இருந்த ஆண்டவர்கிட்ட. உங்களுக்கு தெரியும் வார்த்தைலாம். ஆனா பாருங்க, ராஜா சிம்மாசனத்தை ஆசைப்பட்டான். அதனால என்ன பண்ணாரு? போடா நரகத்துக்குனாரு. அவன் உடனே எங்க போகணும்? நான் மட்டும் நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரையும் கொண்டு போகணும். முதல்ல ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க பாரு ஆதாமே, அவள் நேரம் அங்க வந்துட்டான். எங்க வந்துட்டான்? நேரம் எங்க வந்துட்டான்? எடுத்தவன மண்ணாங்கட்டி மாப்பிள்ள ஆதாம், வெளா எலும்பு எலும்பு அக்கா. மண்ணாங்கட்டி மாப்பிள்ள சரியா இருந்தாரு, எலும்பு அக்காவும் சரியா தான் இருந்தாரு. ஆண்டவர் பேசுறாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நேரா வெளா எலும்ப வந்து பார்க்க வந்துட்டாரு. எலும்பு அக்காவை ஏவாளை வந்து, ஏமா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன். என்ன பார்த்தாரு? நல்லா ஆண்டவர் பார்த்துறாரு, பேசுறாரு. ஆனா ஒன்றை மட்டும் சாப்பிட, உங்களுக்கு தெரியும், சுருக்கமா சொல்றேன். அன்னைக்கு அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது இந்த மண்ணாங்கட்டி ஆதாமு, ஏமா இந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொன்னாரு. நீ என்னமோ தெரிஞ்சு தெரியாம சாப்பிட்ட, நான் ஆண்டவர் வரும் பொழுது நானும் சத்பிக்கிறேன். எப்படின்னா, நீ படைச்ச எனக்கு ஏவாளை துணையா கொடுத்தவ தான் சாப்பிட்டுட்டா, அதனால நானு சொல்லி மன்னிப்பு கேட்டு நம்மளை மன்னிச்சுடுவாருன்னு சொல்லாம, இவன் எதை கொடுத்தாலும் நாங்க தான் சாப்பிட்றாள் இருக்கிறமே. ஏவாள் எதை கொடுத்தாலும் சாப்பிட்றாள். சாப்பிட்டவனே என்ன ஆயிட்டான்? பாவி ஆயிட்டான். ஹல்லேலூயா. நிர்வாணி ஆயிட்டான். நிர்வாணின்னு அப்பதான் தெரியுது. ஹல்லேலூயா. இதை எதுக்காக சொல்றேன்னா, நரகத்துக்கு அவன் மட்டும் போக கூடாதுன்னு எடுத்தவனே ஏதேன் தோட்டத்துக்கே வந்தவன் பிசாசு. ஹல்லேலூயா. தேவனுடைய தோட்டத்துக்கே வந்தாலும்னா நம்மள்கிட்ட வந்து போறதுக்கு எவ்வளவு நேரம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு அடிக்கடி வந்து போறான். உங்களுக்கே தெரியும், திருடன் திருடிட்டா ஜெபம் வராது. திருடன் திருடிட்டா பைபிள் படிக்கவே முடியாது. திருடன் திருடிட்டா எங்கேயுமே ஆண்டவருடைய வார்த்தை கேட்க இடம் கொடுக்கவே மாட்டான். எல்லா வார்த்தையும் அவனுடைய வார்த்தை தான் கேட்க சொல்லுவான். சண்டை போறதை கேட்க சொல்லுவான். எவனா இங்க இருக்கிறத அங்க சொல்றதை கேட்க சொல்லுவான். அவ என்ன பேசுறத அதை கேட்க சொல்லுவான். நரகத்துக்குரிய வார்த்தை, அழிஞ்சு போற வார்த்தைக்கு தான் கேட்க சொல்லுவான். உண்மையா இல்லையா? திருடன் திருடிட்டா பைபிளை தொடவே விட மாட்டான். சோத்திரம் சோத்திரனா ஆத்திரம் வந்துடும். என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? சோத்திரம் சோத்திரனா என்ன வந்துடும்? ஆத்திரம் வந்துடும். ஆத்திரம் வந்தா என்ன சொல்லும்? எதனா செய்ய சொல்லும். இதை இன்னைக்கு உலகத்துல எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த லூசிபர் பையன் தான். இவன் நல்லா தோத்திரம் பண்ணு, நல்லா திட்டணும், நல்லா அனலா இருந்தா அவன் வரவே முடியாது. உண்மை அப்படிதான். நானும் ஒரு காலத்துல 1964 எங்க அம்மா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு 5 பையனுங்க. திருச்சி எங்க ஊரு, சொந்த ஊரு திருச்சி பக்கத்துல 40 கிலோமீட்டர் தாண்டி துறையூர் தாலுக்கா. அப்படி வந்தா பெரம்பலூர் வரும், இப்படி வந்தா ஆத்தூர், இப்படி எல்லாம் சேலத்துக்கு வர்ற ரூட்டு. என்னுடைய சொந்த ஊரு துறையூர். திருச்சியில 5 பஞ்ச பாண்டவரா எங்க வீடு. என்ன பண்ண சொல்லுவாங்க? 5 பிள்ளைங்களை என்ன சொல்லுவாங்க? பஞ்ச பாண்டவர். நான் ஸ்டோரி சொல்லிட்டு அப்புறம் பிரசங்கம்லாம் நான் எப்படி வந்தேன். 5 பேரு. எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை, பெண் குழந்தை வேணும்னு. என்ன வேணும்? 6வதா பெண் குழந்தை வேணும்னு எங்க அம்மா ஆசை. அடியே நல்லம்மா, எல்லாம் விவசாய தான்.
எல்லாம் பக்கத்தில் சொல்கிறேன், ஏண்டி நல்லம்மா 5 பையன், 6வது பையனா பிறந்தா என்ன பண்ணும்? சாவடிச்சிருவல்ல, என்ன பண்ணுவா? ஆமாம்மா, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக தெரிந்து கொண்டு என்னுடைய தகப்பனுக்கு மாறி குப்பத்தில் 36வது வருஷம் தெரிஞ்சு கொண்டு பிரசங்கம் பண்ணும்படி என்னை தெரிந்து கொண்ட தகப்பன் என்னை மறிக்க விட்டுருவாரா? உங்களை பார்க்கணும், எங்கள் அம்மா பார்க்கணும், தங்கச்சியை பார்க்கணும், சகோதரர்களை பார்க்கணும், இந்த ஊருக்கு நான் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு 1964க்கு முன்னாடி என்னை தெரிஞ்சு கொண்ட தெய்வம் இந்த இடத்துக்கு வரணும்னு தெரிஞ்சவர் என்னை விட்டுருவாரா? விடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னதை தான் செய்கிற தேவன். ஆகனா தாயின் கருவயிற்றில் உருவாதற்கு முன்னாடி என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு 35 வருஷத்துல ஆண்டவர் மினிமம் 30 வருஷமா எங்குமே சனி ஞாயிறு எங்கேயா ஒரு திருச்சபையில் பேசும்படி என்னை வைத்திருக்கார். அல்லேலூயா. தமிழ்நாடு, கர்நாடகா, எல்லா இடத்துலையும் ஆண்டவர். அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, அப்படி இருந்தேன், நலமா சாவடிச்சிருன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் உலக்கையில தான் கம்பு குத்தணும், சோளம் குத்தணும் ஊரெல்லாம். அப்படியே 5 பேர், எங்கள் அம்மா அப்பாவுக்கு மாமனார் மாமியார் 7 பேர் வயிற்றில் இருக்கிறாங்க. களை வெட்ட போகணும், பயிர் நட போகணும், விவசாயம் எங்களுதெல்லாம் இடம் இருக்குது, விவசாயம் பண்ண போகணும். அப்படியே 10 மாதம் சுமக்கிற தாய்க்கு தான் தெரியும் அந்த கர்ப்ப வேதனை. எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளை பெறாங்க. அந்த தொப்புளுக்குடைய உறவு இன்னைக்கு எப்படிலாம் இருக்கும் பொழுது என் வயிறு எரியுதுரா, நான் உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்கிறீங்களா இல்லையா? ஏன்னா எவ்வளோ வேதனை. ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னைக்குமே ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு அநேக திருச்சபையில் அம்மாமாருங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. கரங்களை தட்டு. இன்னைக்கு அம்மாமாருங்க தான் உலகத்தில் ஊழிய அதிகமாக செய்கிறாங்க. கரங்களை தட்டு. பரலோக ராஜ்யத்தில் அம்மாமாருங்க தான் அதிகமாக இருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை மட்டும் தட்டிக்கிறேன். அல்லேலூயா. எங்கள் ஆளுங்கெல்லாம் பாரு, வண்ணாங்கட்டி மாப்பிள்ளெல்லாம் ரொம்ப பேர் காணா போயிடுவாங்க, கொஞ்சம் தான் இருப்பாங்க. ஐயா மாதிரி அண்ணன் மாதிரிலாம் கோச்சிக்காதீங்க. நம்மள சொல்கிறேன், எந்த திருச்சபைக்கு போனாலும் அம்மாமாருங்க தான் அதிகம். இந்த அம்மாமார் இருக்கிறதுனால தான் திருச்சபை நல்லா இருக்குது, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க. கரங்களை தட்டி. இன்னைக்கு உலகம் முழுவதும், தமிழ்நாடு, இந்தியா, எங்க பார்த்தாலும் சரி அம்மாமாருங்க தான் ஜெபம், அம்மாமாருங்க தான் உறுதியா இருக்கிறாங்க. எல்லா திருச்சபையிலும் அம்மாமாருங்க தான் அதிகம். நான் போகாத திருச்சபையில இல்லை, ஃபாதர் பெர்க்மான்ஸ் திருச்சபையில் அதிகமாக பேசுவேன். அவங்களுடைய திருச்சபை தேவகோட்டையில் நான் தான் கட்டுனது, இன்ஜினியர், நான் பில்டிங் இன்ஜினியர். எதுக்காக சொல்றேன்னா, உண்மையாவே எல்லா திருச்சபையிலும் அம்மா தான், சகோதரிகள் தான். அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க, 10 மாதம் சுகத்தில் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுது 5 பிள்ளைகளும் பார்க்கணும். 6வது என்னையும் வயிற்றில் இருக்கும் பொழுது மாமனார் மாமியாருக்கெல்லாம் உலக்கையில தான் குத்தணும். கம்பு, நெல், சோளம். இப்போதான் மில்லு வந்துருச்சு எல்லாம். அப்போல்லாம் கம்பாஞ்சோரெல்லாம் எல்லாம் திருவணும், உருண்டையாக பிடிச்சி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது 10 மாசத்துல பெண் குழந்தை வேணும். பெண் குழந்தை ஆசை தான், உண்மைதான், பெண் குழந்தை வேணான்னு சொல்லல. ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் பெண் குழந்தைங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. இது எதுக்காக சொல்றேன்னா, ஆண்களை விட பெண்கள் மதிக்கிறாங்க. உண்மையாகவே நான் கூட உங்களை பார்த்து நான் சொல்ல, பிள்ளைகளை மதிக்கிறது உண்மையாகவே. அப்படி இருக்கும் பொழுது 5வது ஆண், 6வது நான் பிறக்கும் பொழுது என்ன ஆயிட்டேன், எங்கள் அம்மாவுக்கு ஆசை பெண் குழந்தை. நான் என்னவாயிட்டேன், பையனா பிறந்துட்டேன். போடு. எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும், அடே நல்லம்மா, அவங்க சாமி கிட்ட சொல்லிருக்கிறாங்க, நான் பெண் குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை பிறக்குன்னு சொல்றேன். நம்ம அப்பா கிட்ட வந்து தான் அப்போ வந்திருப்பாங்க. இன்னைக்கு ரசிக்கப்பட்டிருக்குது எங்க அம்மா. அப்புறம் சொல்றேன், உண்மையாவே பெண் குழந்தை வேணும், பெண் குழந்தை, ஆண் குழந்தை பிறந்துட்டேன். எங்க அம்மாவுக்கு மானம் மரியாதை எல்லாம் போய் சொல்லியிருப்பாங்களே ஊர்ல, நான் ஆணா இருந்தா சாவடிச்சிடும், பெண் குழந்தா வளர்ப்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம கூட சொல்றோம் பாரு. இந்த வருஷத்துல பாஸ்டர் என் கடன் அடைக்கல, இந்த சர்ச்சுக்கே நான் காலை வைக்க மாட்டேன். எதுக்கு காலை வைக்க மாட்டேன்? இவங்க ஜெபமே பண்ண மாட்டாங்க, ஊரெல்லாம் கடன் வாங்கிடுவாங்க, தெரியாம கடன் வாங்கிடுவாங்க, தெரிஞ்சு கடன் வாங்கியிருப்பாங்க. அது வேற. உபத்திரத்துக்கு கடன் இல்லாம முடியாது, வாங்காம இருக்க முடியாது, சில நேரத்தில் பற்றாக்குறை. ஆனா இயேசு அந்த வீட்டுக்கு வந்தா எல்லாத்தையும் கொலை தெய்வம் நமக்கு இயேசு தான். அல்லேலூயா. அவர் நின்று விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். எங்க அம்மாவுக்கு தெரியல, பிறந்தவனே என்ன பண்ணிட்டாங்க, அப்பெல்லாம் வீட்டில் தான், ஆஸ்பத்திரிலாம் கிடையாது. இப்போதான் ஜிப்பு ஓப்பன் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சிருப்பாரு. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. 2 நாள் 3 நாள் 1 நாள்லாம் கத்துணும். சுகப்பிரசவத்துக்கு கத்து, வேதனையோ வேதனை இருக்கணும். இப்போ 1 லட்சம் கட்டினா அப்படியே ஜிப்பு ஓப்பன் பண்ண மாதிரி பிஸ்குன்னு எடுத்து பிஸ்குன்னு வச்சிடறாரு. அந்த நோவே தெரியாது. ஊசி மயக்கம் எல்லாத்தையும் வயிற்ற கிழிச்சி எடுத்து வச்சிடுறாங்க. ஆமாம்மா, உண்மை. இன்னைக்கு பிள்ளை பிறந்தது அதனால தான் தெரியாதனால தான் பிள்ளைய கழுதுங்கிறாங்க, நாய்ங்கிறாங்க, பிசாசுங்கிறாங்க. அன்னைக்கு எப்படித்தான் இருந்தாலும் இன்னைக்கு உறவு அப்படி சொல்ல, அன்னைக்கு பிள்ளை பெற்றவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க தெரியும், சுகப்பிரசவத்துக்கு எவ்வளோ வேதனைப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டம், கண்ணீர், மறுபிறவி. மறுபிறவிங்க என்ன பிறவி? ஏன்னா வேதத்தில் தானே வருவேன், நீ பிள்ளை பெறும்பொழுது வேதனை உண்டாகும். ஆதாமே உனக்கு வேர்வை சிந்திதான் சாப்பிடும். பாம்புக்கு என்ன சொன்னாரு, மண்ணை தின்னுதான்
குதிங்கால நீ கடிப்பா, அவன் குதிங்கால நசுக்கி சாவடிப்பான்னு தான் சொல்லிருக்காரு. சாபம் அதெல்லாம். அதனால அது எதுக்கா சொல்றேன்னா, எங்க அம்மாவுக்கு வெறுப்பாயிருச்சு, இவனை சாகடிச்சு இந்த குழந்தை என்ன பண்ணும், எப்படிமா இருக்கும் பெத்த தாய் எப்படி இருக்கும். எங்க அம்மா தகுந்த மாமியார் அது என்ன பண்ண, இவன் சாவடிச்சுடுவான்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே உட்கார வச்சுட்டு தூது. நம்ம அப்பா ஏசு வெளியே அப்படி போனது பாரு. எங்க அப்பாயி நெல் இருக்கு, அது நெல் அப்பெல்லாம் எங்க வீட்டுல நெல் மூட்டைங்கெல்லாம் இருக்குமா. நெல்லை எடுத்து இவ்வளவு நெல்லை 3வது நாள்ல வாயை திறந்து போட்டா எப்படிமா இருக்கும் குழந்தை, செத்துருமா சாவாதான். அடியே ஒண்ணுமுத்த தங்காலுக்கு 9 நாள் சடங்கு எங்க ஊர் பக்கம் பேசுவாங்க. எப்படி அடியே நல்லம்மா ஒண்ணுமுத்த தங்காலுக்கு 9 நாள் சடங்கு, இந்த 5 புள்ளையும் சாப்பாடு போடாதடி, இந்த 6வது புள்ள வேண்டான்னு நீ சாவடிக்க நினைக்கிற பாரு, இது தாண்டி கடைசி காலம் உனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லி நெல்லை எடுத்து தூக்கி எறிஞ்சது. அல்லேலூயா. அதே தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. கரங்களை தட்டு. உண்மை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவர். எதுக்கு படிச்சனா, எங்க அம்மாவை திருடனா, எங்க அப்பாவை திருடனா. அப்பொழுதே அவங்க இயேசுவை அறியாதவர் தான். நான் வயிற்றுல இருக்கும் பொழுதே இவனை சாகடிக்க வேணும், ஏன்னா இவன் பாடுவான், பாடல் எழுதுவான், அநேக பேர் ரட்சிப்படைவன் அவனுக்கு முன்பே தெரியும். அதனால தான் பிள்ளை பெரும் பொழுதே சாகடிக்க அவன் திருடன் திருடும்படி வந்தான். ஆனா எங்க அப்பாயி, அப்பா பெத்த அம்மானா அப்பாயி, அம்மா பெத்த அம்மானா அம்மாயி. நம்ம ஒரு அம்மாச்சிங்கிறோம்ல, ஆச்சிங்கிறோமே, அப்பாயி அம்மாச்சி ஆச்சிங்கிறோம், அது போல அங்க அம்மாயி அப்பாயி. எங்க அப்பாய்க்காரு என்ன பண்ணுது, அடியே அப்படின்னு சொல்லி தூக்கி எடுத்து, அப்ப இருந்து எங்க அம்மா என்னை சரியா வளர்க்கல, வேண்டாம் வெறுப்பா, பிள்ளைய குளிப்பாட்டுறது போறது வர்றது அப்படிலாம் இருந்தாங்க. 5 பிள்ளைய நல்லா வளர்த்தாங்க. சுருக்கமா சொல்லிடுறேன், 5 பிள்ளைய வளர்த்தாங்க. என்னை 6வது சரியா வளர்க்கல. ஆனாலும் அப்படியே படிச்சேன், கொஞ்சம் வந்தேன். சரியா பிள்ளைங்க தாயும் தகப்பனும் வளர்க்கலன்னா அந்த புள்ள சரியா இருக்காது. உண்மைதானே, சரியா இருக்காது. அங்க ஓடு இங்க ஓடு, சுத்து, சினிமா தேட்டருக்கு போவோம், அடிக்கும் அடிப்படி போவோம். 16 வயசுல குடிகாரன் ஆயிட்டு. எத்தனை வயசுல? ஏன்னா எங்க ஊர்லாம் சமயபுரம் திருவிழா, சமயபுரம் மாரியம்மன் எங்க ஊர்லாம் பக்கம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் திருவிழாக்கு கரக டான்ஸ் எல்லாம், நரிக்கோரம் டான்ஸ் எல்லாம் விடுவாங்க. சாராயம் வாங்க பக்கத்து கிராமம் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும், சைக்கிள்ல நாங்க போடுவோம். நான்லாம் 10th படிக்கும் பொழுது 11th படிக்கும் பொழுது அன்னைக்கு எப்படா இவனுங்க மட்டும் பிடிச்சிட்டு ஆடுறானுங்க, என்னத்தான் இருக்கு அப்படின்னு பட்ட சாராயத்தை அந்த ஊர்ல காசுவான். டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வருவோம். நைட்ல ஊத்துறதுக்கு எங்களை அனுப்புவோம், 2 பேர் போவோம் வாங்குறதுக்கு. நாங்களும் அங்க ஒரு கிளாஸை ஊத்தி அடிச்சிடுறது. பயங்கரமா இருக்குது அப்படின்னு. இவனுங்க எப்படித்தான் குடிக்கிறேன்னா அப்ப பழக்கம் ஆகுனது. படிக்கும் பொழுதே 16 வயசுல தண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன். நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அதுல தண்ணியை ஊத்தி நாங்க எடுத்துட்டு வருவோம். அவன் எனக்கு வாங்க போ சொன்னோம் ஒரு கிராமத்துல, அவன் நம்மளை கண்டுபிடிச்சிருவான்ல. அதனால நாங்க என்ன பண்றது, ஒரு கிளாஸ் ஊத்திக்கிறது. எங்களுக்கு கேட்டா அவன் அடிக்க வருவான். ஏய் சின்ன பையலா இருக்க, நீ தண்ணி எல்லாம் குடிக்க கூடாது, போங்கடா அப்படிமா. நாங்க ஒரு அப்ப ஆரம்பிச்சது. அது குடிச்சா நிறுத்த முடியுமா? நிற்கிறது. புக்கு இல்லை, அது இல்லை, நோட்டு இல்லை, பென் இல்லை, வாங்குறது சேர்க்கறது. அப்படியே வாரத்தில் ஒரு நாள் எங்கன்னா அந்த ஊருக்கு போகிறது. வாங்கிட்டு வர சொல்லாங்கன்னு ஒரு கிளாஸில் வாங்கிட்டு வந்து நாங்கள் அடிச்சு விட்டு ராவா அடிக்கிறது. அப்படியே அடித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, அப்படியே நின்னோம். அப்படியே எங்கள் வீட்டில் அடங்குறதுல சினிமா தேட்டருக்கு போகிறது வர்றது போகிறது. ஏற்ற வயசு வந்துருச்சு. இன்ஜினியருக்கும் படிச்சுட்டேன். என்ன இன்ஜினியருக்கும் படிச்சுட்டேன், பில்டிங் இன்ஜினியருக்கும் படிச்சுட்டேன். கொஞ்சம் அப்படியே நிறுத்தி படிச்சுட்டேன். திருமண ஏஜுக்கு வந்துட்டேன். எப்படின்னா எங்கள் அண்ணன் 5 பேரும் திருமணம் ஆயிடுச்சு. கொஞ்சமாக தான் சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். 5 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகணும்னா நானும் என்ன பண்ணேன், சினிமா பாட்டு கச்சேரிக்கெல்லாம் பாடலாம் பாட போவேன். சினிமா பாட்டுங்கெல்லாம் நான்லாம் பாடகர் வேறு. சினிமா பாட்டெல்லாம் நல்லா பாடுவேன். எஸ்பியிலேருந்து, மலேசியாவிலேருந்து, சவுந்தரராஜிலேருந்து, எல்லா கண்டசாலையிலேருந்து எல்லா பாட்டுமே நான் பாடுவேன். 5 ரூபா 10 ரூபா தான் கூலிக்கு. அப்பயும் தண்ணி அடிச்சுட்டு தான் பாடுறது. நாடகத்திலையும் நடிப்பேன் வேற. தேவா இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் நாடகத்தில். அதுலேயும் நான் பப்புவா, இந்த அரிச்சந்திரது, முருகன், வள்ளி திருமண நாடகத்தில் கொஞ்சம் நடிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. மதுரை, திருச்சி, அந்த பக்கம் தேவகோட்டை, காரைக்குடி எல்லாம் அப்படியே சும்மா பாடல் போடும். அப்போ அந்த கச்சேரி நாடகக்காரங்களாம் எனக்கு தெரியும். அதுலேயும் கொஞ்சம் போவேன். அப்போ அந்த புராணத்தையும் கொஞ்சம் படிச்சிருப்பேன். ஆனால் வீட்டிலே இருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தேன், இவனை அடக்கணும்னா சாராயம் குடிச்சு கெட்டு போயிடுவான். 16 வயசுலேயே தண்ணி அடித்தா வயிறு என்ன ஆகும், எப்படிமா ஆகும்? அதெல்லாம் ஒரு நேரம் இருக்குது, வரும், நான் சொல்ல வருவேன். அப்படி என்னாச்சுன்னா இவனுக்கு ஒரு திருமணம் நடத்தினா, திருமணம் பண்ணி வச்சா இவன் சரியாயிரும்னு சொல்லி எங்கள் அண்ணன், எங்கள் சொந்த அத்தை ஒன்று இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவுக்கு தங்கச்சி, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தது. அதை நான் திருமணம் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை.
ஆனால் வீட்டுகிட்ட போனால் இனிமேல் இங்கே இந்த குடிகார பையில எங்கள் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு எங்கள் சொந்த அத்தையை விளக்க மாத்தாலே அடிச்சது. அன்னையிலேருந்து தான் அந்த வீட்டு பக்கமே போகாமல் நான் திரும்பினேன். கரங்களை தட்ட இதுக்கு உண்மை. குடிகார பையலுக்கு எவனா பொண்ணை தருவாங்களா? நீங்கள் கூட நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, வயசு வந்துருச்சு, பொண்ணு திருமணம் ஆயிடுச்சு, பண்ணலையே, நேரம் ஆகுது, லேட் ஆகுது, என்ன ஆகுதுன்னு நீ சொல்லாத, ஏசுகிட்ட மட்டும் சொல்லு. ஆத்திரப்பட்டுட்டு குடிகார பையா மாப்பிள்ளை வந்தவனே அவனை சரித்திரத்தை தெரியாம பொண்ணு கொடுக்காத. கிறிஸ்தவனுக்குள்ள ஜெபம் பண்ணு, நல்ல ஊழியக்காரங்களை வச்சு பார். கர்த்தர் அருமையா அந்த திருமணம் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு புடவை வாங்க போனாலும் ஏக்கா அந்த கலர் செலக்ட் நம்ம வயசு பெருசு தானே வரட்டும். அது புடவை எடுக்க போகணும் வாக்கா. இங்க எந்த ஊர் போவீங்க புடவை எடுத்தா? கேஜிஎஃப் தான் போகணும். சரி, கேஜிஎஃப் போகலாம். அந்த சிவப்பு பொம்பளை தான், அந்த சிவப்பு புடவை பச்சை புடவை தான் மனசுல இருக்கும். இது நல்ல நல்ல பாடா போட்டாலும் ஏமா இது நல்லா இருக்குதுமா, இது வேற ஒன்று எடுத்துக்குமா, இது வீணா போனது என்ன கலர் மனசுல வருதோ அதைத்தான் எடுக்க. ஒரு புடவை எடுக்க போறதுக்கு 5 பேர் 6 பேர் எக்கா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கா, அதை குடிக்கா, இதை குடிங்க. ஆனா இங்க வந்தா காணிக்க போட்டா 5 ரூபா 10 ரூபாய்க்கு மேல போடாது. நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா அப்படியா எடுக்கும். ஒரு புடவை எடுக்க 4-5 பேர் எடுத்துட்டு போகும்பொழுது, ஒரு மகளை ஒரு மகனுக்கு திருமணம் பார்க்கும் பொழுது முதல்ல இயேசு கிட்ட நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க வீட்டுக்கு நல்ல மருமக வரணும், ஏசப்பா என் வீட்டுக்கு நல்ல மக வரணும். அப்படி ஜெபம் பண்ணுவார். தருவாரா தரமாட்டார் கர்த்தர்? உனக்கு உண்மையா ஆண்டவருக்குள்ள உண்மையா இருந்தா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, மாப்பிள்ளை பாரு, அதை பாரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட சொல்லு, மாப்பிள்ளைய பார்க்க சொல்லி. யார்கிட்ட சொல்லணும்? ஆத்திரப்பட்டு கொடுத்துடாத, நல்லா பாரு, வீட்டை பாரு. ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமா கொடுப்பார். நீ ஜெபம் பண்ண ஆசீர்வாதமா இருக்கும். நீ ஜெபம் பண்ணாம திருட உனக்குள்ள வந்துட்டான்னா ஆத்திரப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ பெண்களை கொடுத்துட்டு இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. ஆனா எனக்கும் பாருங்க ஒரு வாழ்க்கை மனிதர். நானே குடிகார பையன், எனக்கு பொண்ணு பார்க்கறது என் அத்தைக்காரியே விளக்கமாத்துல அடிச்சது இங்க வராதரான சொந்த அத்தை. அப்பா கூட பிறந்த தங்கச்சி நல்லது கெட்டது வரும்பொழுது எங்க அண்ணன் பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைய வளர்க்குறதோ ஒரு தென்னை பிள்ளைய வளர்க்குறவனு உதாரணம் இருக்குது. அது போல என்ன பண்றது, பொண்ணு கொடுக்கலன்னுச்சு. ஏன் நான் குடிகார பையன், நான் பொண்ணு எதுக்கு கொடுக்கல? முதல்ல காரணம் குடிகார பயலுக்கு பொண்ணு தருவாங்களா தெரிஞ்சு எங்க அவன் அத்தை சொல்லுவா, டே இந்த பயல குடிகார பயல, டே ராமநாத பயல, எங்க அண்ணன் நல்லா வர்றான், எங்க வீட்டுல இந்த பயத்தாண்ட குடிகார பயலா இருக்கிறான், அதனால என் வீட்டுக்கு வந்து அவளை தானே சொல்லி பார்த்து வரல, நான் மறுபடியும் போயிடுவேன், ரோட்டில் நிற்பேன். இது ஒரு நாள் விளக்கம் மாத்தாலே அடிக்கும் தான் சரியா. அன்னையில இருந்து அந்த வீட்டு பக்கமே போகல. இது உண்மை. நான்லாம் ஆண்டவருக்கு உண்மையா பலிப்படுத்துறது நடந்ததை தான் சொல்றேன். அதனால் எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ள தெரிஞ்சு, ஆமாம் அப்படி பண்ணிட்டு அப்படின்னு. ஆமாப்பா உன் பொண்ணாக இருந்தால் குடிகார பையலுக்கு தருவியா அப்படின்னு அன்னையிலேருந்து பேச்சுவார்த்தை கொஞ்சம் என்னை அடித்ததுனால எங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன உலகத்தில் இல்லாத பொண்ணா அப்படின்ட்டு. இது எதுக்காக சொல்கிறேன், நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கு பிறகு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அதை படிச்சுட்டு திருடுறது போகிறது அதெல்லாம் கிடையாது. என்கிட்ட தண்ணி அடிப்பேன், ஊரை சுற்றுவேன், சினிமா பார்ப்பேன். இந்த இதெல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. ஆகினால சினிமா பாடலை பாட போவேன், அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கு என்னைக்கு நான் வருவேன். இப்படி இருக்கும்பொழுது இவனை எப்படி தான் திருத்துறதுன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாலாம் அண்ணெல்லாம் நினச்சாங்க, இவனுக்கு திருமணம் பண்ணா சரியாகும். என்ன பண்ணா? திருமணம் பண்ணா உள்ளூர்ல சர்டிபிகேட்லாம் தெரியும், சாட்சியெல்லாம் தெரியும், பொண்ணு தருவாங்களா? அந்த ஊர்ல பொண்ணு தரல. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரு வேலை செய்யற இடத்துல பெங்களூர்ல பொண்ணு இருக்குதா? எந்த ஊர்ல பொண்ணு இருக்குது? எந்த ஊர்? திருச்சி. எங்க? அது 350 கிலோமீட்டர். பொண்ணு திருச்சியில இருந்து பெங்களூர்ல பிழைக்க போனவங்க அங்க இருக்கிறாங்க. ஸ்ரீராம்புரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஸ்ரீராம்புரம், என்ன ராஜாஜி நகர் அப்படி போகும் ஸ்ரீராம்புரம். ஏன்னா ஸ்ரீராம்புரத்துல தம்பி நல்லா தான் இருக்கிறான், இன்ஜினியர் படிச்சிருக்கிறான், அதனால அவனுக்கு கொடுத்தலாம் எங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போலான்னு என்னை பார்த்துக்கு வாடா போலாம் ஒரு பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு எங்க அண்ணன் சொன்ன. எங்க அண்ணனுக்கு மதிப்பு கொடுப்பேன். சேர்னு போனா அப்போ எங்க அம்மா அப்பா சொல்றாங்க, டே இவன் குடிகாரப்பாடா, இப்பயே குடிச்சிருக்கிறான், நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுனா அந்த பொண்ணு கஷ்டப்படும், அவனுக்கு பிள்ளைங்க வந்தா இவனை கஷ்டப்படும், அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க போறடா, வேணாண்டா, இவனை இப்படியே விட்டு இவன் சாவுட்டும். என்ன விட்டும்? பெத்த தாய் என்ன சொல்றாங்க? சாவுட்டும். ஏன்னா குடிகார பையன் மாத்த முடியாது. அப்படி பயங்கரமா 16 வயசுல இருந்தே குடி, எப்பயுமே குடி 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 அப்படியே இப்படி அடிக்கிறது. இந்த ஊருக்காக இருக்கலாம் தோன்றதுல அடிச்சா ராவா தான் அடிக்கிறது. அப்படி குடிகாரன் இருந்த மோசமா பிசாசு என்னை திருடிட்டா. யாரு என்னை திருடுனா? எங்க அம்மாவை திருடுனா. பிள்ளை பெற்றவனை சரியா வளர்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா எங்க அம்மா என்ன பண்ணுச்சு, எல்லா 5 பிள்ளையும் பார்த்தாங்க. இந்த 6வது புள்ள பெண் குழந்தை இல்லாதனால என்ன பண்ணாங்க, வளர்க்கும் சரியில்லை, ஒரு நெல்லு நல்லா போடுறாங்க, பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. நல்லா. ஆனா பெத்த தாய் 10 மாசம் பெத்த தாய் என்னை சரியா வளர்க்கல. எங்க அப்பா கொஞ்சம் பாசமா இருப்பாரு. அப்படி இருக்கிற நேரத்துல பொண்ணு பெங்களூர்ல பார்க்கணும் போடானார். வானார். வந்தோம்.
ஸ்ரீராம்புரம் பார்த்தோம். பொண்ணை பார்த்தோம்னா எங்கள் அண்ணன்கிட்ட என்ன, அந்த குடும்பத்தில் எங்கள் அண்ணன்லாம் எங்கள் அண்ணிலாம் சொல்கிறாங்க, தம்பி நல்ல பையனா. என்ன சொல்கிறாங்க? தம்பி நல்ல பையன். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த குடிகார பையன் ஊரில் துறையூரில் கேட்டால் தான் தெரியும். சொந்த பந்தம்லாம் பொண்ணு கொடுக்கல. இங்கே வந்து கேட்குறேன். பொண்ணு வந்தாங்க, கருப்பாக தான் இருப்பாங்க, பரவாயில்ல. பார்த்தவொடனே பிடிச்சி போச்சு. ஏன்னா இங்கெல்லாம் பீர் ஃபேக்ட்ரிலாம் பக்கத்தில் வரும்பொழுது சொன்னாங்க, பீர் ஃபேக்ட்ரிலாம் ரொம்ப இருக்குது. மெஜஸ்டிக் பக்கத்தில் பீர் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது இல்லை, மல்லையா இது கோடீஸ்வரம் கோடை ஃபேக்ட்ரி எல்லாம் அங்கே இருக்குது. அதனால் குடிக்கலாம்னு நினச்சிட்டு நான் இங்கே எதுக்கு வரேன்னா, பெங்களூருக்கு குடிகாரனா நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வரேன். பிசாசு என்னத்தை அப்படி தானே கொடுக்குறான். அப்படி இருக்க முடியும். திருடன் திருடினா அழிக்காம விட மாட்டான். அதை தான் அந்த வார்த்தை எடுத்தேன். ஆகையினால அங்கே வரலான்னு வந்தேன். பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஓகே அப்படின்னு சொன்னோம்னே, ஆனால் ஒன்று, நீ கிறிஸ்டின் ஆகணும்ட்டாங்க. என்ன ஆகணும்? அவங்க ரோமன் கத்தோலிக் கிறிஸ்டின். என்ன ஆகணும்? கிறிஸ்டின் ஆகணும். ஐயோ என்னடா அப்படின்னு மனசெல்லாம் பேசலை, யோசிக்கல. பார்த்தோன்னா நான் ஆயிடுறேன். என்ன பண்ண ஆகணும்னா, திருச்சியில் இருக்கிறாங்க. அங்கே அவங்க பங்கு சுப்பிரமணிய நகர் ஏர்போர்ட் போகிற ரோடு, திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புதுக்கோட்டை, காரைக்குடி, தஞ்சாவூர், இது காரைக்குடி போகிற ரோட்டு, திருச்சி ஏர்போர்ட்டு அங்கே சர்ச்சு. அங்கே போங்க எங்கள் சொன்னாங்க. போனேன், ஒரு வாரம் விட்டு போனேன். தம்பி நீ கிறிஸ்டின் ஆகணும், இந்த புக்கெல்லாம் நீ படிக்கணும்னாங்க. அப்படியா? ஒரு முறை வாசிச்சு கொடுங்க. அதில் இந்த மாதிரியா வாழ்க்கை உங்களுடைய பெண்களுக்கு ஆசிரியப்பட்டவர் உங்களுடைய திருவேற்று கனி ஆசீர்வாதம் இயேசு ஆசிரியப்பட்ட பரலோகத்திற்கு பிரதாரம் உடைய நாம அவருக்கு உங்களுடைய ராஜ்யம் பரலோகத்தை செய்யப்படுதில்லை பூலோகத்தை சித்தப்படும். என்னடா அது? ஏங்க நான் சினிமா பாட்டெல்லாம் பாடுறாளுங்க, பாட்டு என்னைக்கு வரும்னு இது சொல்லிட்டு கிறிஸ்டின் ஆகுன்னு சொன்னேன். உடனே வந்தார் ஒரு வாரத்தில். நான் நாளைக்கே வந்து படிச்சிருவாங்க அப்படின்னு. 3 நாள் விட்டு வாயா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னாரு. வந்தேன், 3 நாளில் படிச்சுட்டேன். 2 மாதம் விட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு சர்ச்சில். என்ன கிறிஸ்டின் வந்து நான் கல்யாண கிறிஸ்டின். என்ன கிறிஸ்டின்? கல்யாண கிறிஸ்டின். எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்கிறாங்க, அடியாடே இவன் நடிக்கிறான்டா, கொஞ்ச நாள்ல இவன் குடிகாரனா ஆயிடுவான்டா. நான் நடிக்கிறேன், நான் நடிப்புலாம் பயங்கரம் நடிப்பாப்பேன். ஏன்னா நடிகர் இல்லைன்னா நாடகத்தால் நடித்தாள் இல்லை, நாடகத்தால் நடித்தாள். அதனால என்ன பண்ண, இவன் நடிச்சுட்டு போயிட போகிறான்டா, பஸ் ஸ்டாண்டில் விட்டு போயிட போகிறான்டே. எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் அண்ணனுக்கெல்லாம் பயம். என்ன பயம்? ஆனால் என் மனைவி பேர் குளோரி, என்ன பேர் மகிமை. அது என்ன பண்ணுறது, ஜெபம் பண்ணுற பொண்ணு. ஆர்சியில் இருந்தாலும் பெண்டிகாஸ்டில் அடிக்கடி சர்ச்சில் போயிட்டு பக்கத்தில் ஜெபம் நடக்கிற இடத்துல உட்காந்து கேட்குற இடத்துல பெங்களூரில். அப்போ என்னன்னு ஜெபம் பண்ணதான், என் வீட்டுக்காரர் நல்ல வீட்டுக்காரு, நல்ல புருஷனாக வரணும், நல்ல வீட்டுக்காரா எனக்கு கிடைக்கணும். என்ன வீட்டுக்காரர் கிடைக்கணும்? நான் சாக்கடை. புரியுதா? அந்த அம்மா ஜெபம் பண்ணுறது நல்ல வீட்டுக்காரு. நான் வந்தவன் பெரிய சாக்கடை குடிகார பையன், வேற ஒன்றும் இல்லை, வெறும் குடிகார பையன் தான். அந்த அம்மா என்னன்னு ஜெபம் பண்ணுது? சோத்திரம், ஆண்டவருடைய சோத்திரம் பண்ணுது. என்னன்னு பண்ணுது? நல்ல வீட்டுக்கார், நல்ல வீட்டுக்கார், நல்ல வீட்டுக்காரன்னு சொல்லுது. மனசுல ஆசை. ஆனா நான் வந்திருக்கதே நான் குடிகார பையன், பயங்கரமான ஏமாத்துற பையன். எப்படின்னா குடிகார பையன், குடிக்கலன்னு நாங்க சொல்லி திருமணம் பண்றேன். ஆனா 1 மாசம் அப்படி இப்படின்னு குடிக்க இருந்துட்டேன். என் மனைவி ஜெபம் பண்ணுது, வாங்க சர்ச்சுக்கு. நீ போ சர்ச்சுக்கு, நான் வெளியே உட்காந்துருக்கிறேன், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக போயிட்டு உட்காருவேன். 1 மாசம் குடிக்காம என்னால முடியல. நான் சினிமாவுக்கு போறேன்னு லுங்கியோட வந்துட்டு, சாராய கடை எங்க இருக்குது எங்க இருக்குதுன்னா கன்னடாலாம் எனக்கு பேசுறேன். சார் சாராய கடை எங்க இருக்கு சார்? அல்லித இல்லித அப்படிங்கிறான். என்னடா அல்லித இல்லித அப்படிங்கிறான். பண்ருட்டி சர்க்கிள், பண்ருட்டி சர்க்கிளா? ஸ்ரீராம்புரம் பண்ருட்டி. அப்படி போனா ராஜாஜன் அவரையும் பாரலாம், அங்கே வரும். பண்ருட்டி சர்க்கிள் எங்க போறேன்னு அப்படி இறங்கினேன். சார் அந்த சாராய கடை எங்க சார் இருக்கு? அங்கே போப்பா, தமிழ்காரன் கிடைச்சா அங்கே போ, அங்கே சாக்கடை பக்கத்தில் இப்படி உள்ளே போனீங்கன்னா அங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது சாராய கடை? அது சாக்கடை பக்கத்தில் தான் இருக்குது. போனேன். ரொம்ப நாள் குடிக்காம குப்பு 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 குப்புன்னு தண்ணி நமக்கு தாகம் வந்துச்சுன்னா எப்படி கொடுப்பான், குப்பு குப்புன்னு அவன் பார்க்குறான். என்னடா அவன், எனக்கு 26 வயசு தான்ப்பா, என்னடா குப்பு 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 குப்புன்னு அடிக்கிறான்னு தண்ணி. இவன் பெரிய குடிகார பயலாக இருப்பான்னுட்டுக்கு லுங்கியோட போயிட்டேன். வேற குப்பு குப்புக்குன்னு குடித்தேன். அப்படி இப்படின்னு தள்ளாடி வந்து தேவி தேட்ரு, அருணா தேட்ரு, ஓகலிபுரம் போகிற ரோட்டுக்கிட்ட பார்க் இருக்குது. நேராக படுத்துட்டேன். அப்படி 9 மணி 9:30 மணி ஆச்சு. எங்கள் மச்சான்கிட்ட எங்கள் தங்கச்சி, அவங்க தங்கச்சி என் ஒய்ஃபு கேட்குது, ஏன்னா என் வீட்டுக்காரு சாயங்காலமே போனார் 5 மணிக்கு, இன்னும் வீட்டுக்கு வரல, எங்கள் வீடு அட்ரஸ் தெரியாமல் போச்சுன்னா. வந்துருவாம்மா, துறையுறான். அவங்க என்னை எல்லாம் எப்படி சொல்கிறது, துறையுறான். நான் என்னுடைய சாட்சியை சொல்கிறேன், எப்படி வந்தேன் கிறிஸ்துவுக்குள்ள. துறையுறான் அப்படின்னு இவர் தேடிட்டு வரலாம். 10 மணி ஆகுது அப்படின்னு நான் படுத்து தூங்கிட்டு கிடக்கிறேன். இப்படியே பார்த்துறேன், குடிகார பயலுங்க, என்னையே தான் திட்டிட்டு போயிருக்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, குடிகார பயலாம் இப்படி கிடக்கிறானுங்களே, இவனுங்கெல்லாம் எப்படி தான் குடும்பம் அப்படின்னு திட்டு போகிறேன். திரும்ப கொஞ்சம் போயிட்டு வர்ற, அவர் சொன்னது தான். போயிட்டு வந்தானே, ஏய் நம்ம தங்கச்சி வீட்டுக்கார மாதிரி இருக்கிறானே, தங்கச்சி வீட்டுக்காரல அவன் தான்
டேவிட் அப்படிங்கிற எனக்கு உளருக்கிட்டே, எவன்டா வேணே டேவிட் கூப்பிடுறான் படுத்துக்கிட்டேன். என் பேர் ராமநாதன்டா. என்னன்னு சொல்ற? டேவிட் கல்யாணத்துக்கு வச்சது டேவிட். கல்யாணத்துக்காக உள்ள வந்தாலும் நல்லா கேட்டுங்க, பெண்களை கொடுக்கிறவர்களே ஜாக்கிரதையா கொடுங்க. இன்னைக்கு என் மனைவி ஜெபம் பண்ணது, இன்னைக்கு நல்ல வீட்டுக்காரா நல்ல தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி மாத்தினா, அது எல்லாருக்கும் சிலர் கிடைக்கிறதில்ல. அல்லேலூயா. எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல, அமையுதில்ல. ஆனா தேவனுக்கு உண்மையா ஜெபம் பண்ணவங்களுக்கு நடக்கும். அப்படி நம்ம ஒரு நாளுக்கு சாக்கடையில் கிடந்தேன், எந்திரிச்சு தூக்கிட்டு இப்படி வர்றாரு, இந்த குடிகார பயலுக்கு என் தங்கச்சியை தந்துட்டேனே அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு பயம், பயந்து பேசியிருக்கிறேன். குடிகார பையில நீ குடிக்கிற, நான் 16 வயசுலேயே குடிச்சாலியா, கூட ஏமாத்திட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஓப்பனாக பேசுகிறேன், குடிச்சுக்கிட்டேன். நான் 16 வயசுல குடிச்சாலும் நீங்கள் நல்லா சரியாக கேட்டு தங்கச்சியை கொடுக்கல அப்படின்னு பயம் போயிடுச்சு. டெய்லியும் குடிக்கிற வேலை குடிச்சிட்டு என் மனைவியை விட்டுட்டு ஊருக்கே வந்துட்டேன். அங்கே 2-3 மாதம் எங்கள் அம்மா அப்பாலாம் திட்டி மறுபடியும் என்னை கொண்டு வந்து விட்டு, இது அதுக்குள்ளே என்ன போச்சுன்னு என் வீட்டுக்காரர் இல்லைன்னு ரயில் ரோட்டில் சாவுறதுக்கு போயிடுச்சான். பக்கத்தில் ரயில் ரோட்டு, என் மனைவி நல்லா கேளுங்க, ரயில் ரோட்டில் சாவ போனவனே யாரோ ஆண்டவர் மனசில் பேசி, இங்கேயாம்மா இந்த நேரத்துக்கு இவ்வளோ நேரத்துக்கு போகிற, போமா வீட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க சொன்ன வந்திருக்குது. இதெல்லாம் உண்மை நடந்த கதை. அதனால் வந்த மறுபடியும் என்ன சொன்னாங்க, அப்போ தான் எங்கள் அம்மா பற்றி, எங்கள் மனைவியோட அம்மா பற்றி சொன்னாங்க. எங்கள் அம்மா 6 மாதத்துல இறந்துருச்சு. எங்கள் அப்பா மிலிட்ரிக்காரு, எங்கள் அம்மா டீச்சரு, 6 மாதத்துல இறந்துட்டாங்க. 2வது எங்கள் அப்பாவுக்கு மனைவி வந்தவங்க தான் வளர்த்தாங்க. அங்கே நான் பட்ட பாடு. எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கிறேன், இங்கே டெய்லர் ஃபேக்ட்ரி வேலைக்கு நான் படிச்சுட்டு டெய்லர் வேலைக்கெல்லாம் போகிறேன், டீச்சருக்கெல்லாம் படிச்சுட்டு டெய்லர் வேலைக்கு போகிறேன். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவருடைய நல்ல வீட்டுக்காரர் எனக்கு கிடைக்கணும். இன்ஜினியர்னு சொன்ன, பில்டிங் இன்ஜினியர்னால நான் விரும்பினேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ இந்த குடிகார பயிலாக இருக்கிற, நான் செத்துடலான்னு சொன்னேன். எங்கள் அம்மா 6 மாதத்துல கை குழந்தை செத்துட்டாங்க. என்னை இன்னொரு அப்பா 2வது தாரம் பண்ணிட்டு தான் என்னை வளர்த்தாங்க, சரியாக வளர்க்கல. அப்போ தான் என் மனசு தொட்டது உள்ளே, எனது 2வது அம்மாவா? அப்போ அந்த நம்பிக்கை மாரி உங்கள் அம்மா இல்லையா? ஐயோ. அப்போ தான் நினச்சேன், அவங்க பேர் பாத்திமா மேரி, இவங்க பேர் சந்தானம் மேரி, என்ன அப்படி இப்படின்னு பேரை சொல்லுவேன். எனக்கு குழம்பு போச்சு. அப்போ யார் தான் உங்கள் அம்மா? நான் இவ்வளோ நாள் இவங்க தானே அம்மான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், எங்கள் மாமியார்னு. இல்லை இறந்துருச்சு. நான் எப்போயே இறந்துருப்பேன். 6 மாதம் குழந்தையிலே எங்கள் அம்மா இருந்துட்டு, எங்கள் அப்பா பார்த்துக்க முடியல, ரயில்வேயில் வேலை செய்கிறதுனால 2வது திருமணம் எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைனால என்னை சரியாக வளர்க்கல. அதனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவர் நல்ல வீட்டுக்கார் வேணும்னு ஜெபம் பண்ணேன். நீ கொடுத்தாங்கன்னு அப்படியா மனசு எனக்கு கொஞ்சம் மயங்கினது, மாறினது. இன்னமே நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். குடிக்கார பையன் குடிக்கிறேன்னு சொன்னால் நமக்கு மாறுமா? அவன் மாறவே மாட்டான். கொஞ்ச நேரம் அவ்வளோதான். மறுபடியும் மச்சினர் எல்லாம் அவங்கெல்லாம் மாமியார்லாம் இவன் சரிப்பட மாட்டான், வேற வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு என்னையும் வேற வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு, இந்த இவ்வளோ தான், ஒரு 8 அடி ஆகலாம், ஒரு 11 அடி ஆகலாம், இதுதான் வீடு. வாடகை 80 ரூபா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், வேலையும் தெரியாது ஒன்றும் தெரியாது. இன்ஜினியர் வேலை யாருன்னா போனோன்னா இன்ஜினியர் வேலை தருவாங்களா? வேலை கிடைக்காது. கொஞ்ச நாள் அப்படியே இருந்தேன். எப்படி தான் சாப்பிட்றது நினச்சிட்டு பக்கத்தில் ஒருத்தர் பார்பெண்டிங் வேலையெல்லாம் கம்பி வேலைக்கெல்லாம் போவார். அப்போ நான் இருந்துக்கிட்டு இன்ஜினியர் வேலை கிடைக்காதனால, இன்ஜினியர் அவன் குடிகார பயலுக்கெல்லாம் வேலை தருவாங்களா, கம்பி வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு என் மனைவி கேட்டு, இவர் கம்பி வேலைக்கு போ, கொஞ்ச நாள் வேலை கிடைக்கிற வரைன்ட்டு கம்பி வேலைக்கு போவேன். எனக்கு கம்பி சம்பட்டி அப்படிலாம் அடிக்க தெரியாது. பாட்டு பாடுவேன், சாராயம் குடிப்பேன், எங்கடா நடிக்க போவேன் நாடகத்துக்கு. இதுதான் என்னுடைய வேலை. பெங்களூருக்கு வந்தவொடனே ரொம்ப கஷ்டம். வெயில்ல அல்சூர் பக்கம் கன்றுப்பு பக்கத்தில் முதல்ல எம்பிஜி கோட்ரஸ் வேலை. அங்கே சம்பட்டியை கொடுத்து ஆடுறானா, சம்பட்டி எப்படி எடுத்து எனக்கு அடிக்க தெரியாது. சம்பட்டி எடுத்து அடிக்கணும்னா அடிக்கவும் தெரியாது. இப்போல்லாம் கட்டிங் மிஷின்லாம் வந்துருச்சு என்கிட்டே. சம்பட்டி எடுத்து அடினா அடிக்க தெரியல. அவன் கம்பி எடுத்து கொடுக்கறது போகிறது வரனேன். இப்படியே போனேன். கொஞ்ச நாள் வேலை கற்றுனேன். டெய்லியும் தண்ணி அடிக்கிறது போகிறது அப்படியே கடந்தது நாட்கள். கொஞ்ச நாள் வயிறெல்லாம் புண்ணாயிருச்சு. 2 பசங்களும் எனக்கு வந்துட்டான். எத்தனை பசனுங்க? இங்கே பிரவீன் ஒருத்தர் வந்தாரா, மூத்த பையன் ஒருத்தன் சுதன்குமார், இவர் பிரவீன்குமார். அப்படி இருக்கும் பொழுது இதை சாட்சி சொல்லிட்டு பிரசங்கத்துக்கு வரேன். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் எனக்கு வயிறெல்லாம் புண்ணாவிட்டு காய்ச்சல் படுத்துட்டேன். அவ்வளோதான். அதான் கடைசி. சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. 3 மாசமா, எத்தனை மாசமா? பல்லு விளக்கல. பிசாசு பிடிச்சிருச்சுன்னா பல்லு விளக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஆதியிலே பிசாசுக்குள்ள தானே இருந்தேன். திருடன் என்ன திருடிட்டான், எங்க அம்மாவை திருடுனா, என்னையும் திருடிட்டான். அவன் அழிக்காம போக மாட்டான். 2 பிள்ளைங்க, என்ன 3 வயசு ஒரு பையன்,
5 வயசு ஒரு பையன் இங்க வந்தார்ல, அவர் இப்போ 3 வயசு, இன்னொருத்தனுக்கு 5 வயசு. அப்ப என்ன பண்ணாங்க, என் மனைவி டெய்லர் வேலைக்கு போகும், பல நாள் பட்டினி, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் போட முடியாது, சொந்தம் பந்தங்கள் எல்லாம் இருந்தது. இந்த சாராயத்தினால, குடி பழக்கத்தினால பயங்கரமா என் வயிறெல்லாம் புண்ணாயிட்டு மரணத்துக்கு வந்துட்டேன். ஆஸ்பத்திரிக்கு காசு இல்லை. என் மனைவி பார்த்து சொல்றேன், நான் இறந்துட்டேன்னா அருணா டாக்ஸ் பக்கத்தில் ஹரிச்சந்திர காடு இருக்குது, அங்கே என்னை எரிச்சிரு, ஊருக்கெல்லாம் கொண்டு போகாது அப்படின்னு சொல்றேன். அப்ப என் மனைவி சொல்லும், நல்லா பாடுற, நல்லா ஆண்டவர் உள்ள இயேசுக்கிட்ட வந்துட்டீனா ஒரு காலத்தில் நீ நல்லா இயேசுவை பத்தி பேசுவ, இயேசுக்குள்ள நீ பாடுவன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஒருவன் நல்லா இருக்கும் பொழுது இயேசுகிட்ட வரமாட்டான். வாங்கம்மா இயேசுகிட்ட வரனா ஓடுவான், ஒடியருவான், இயேசுவை நம்பி வரவே மாட்டான். ஒருத்தனுக்கு மரண பயம் வந்தா, மரணம் வரும்பொழுதுதான் இயேசு வேணும்பா. நல்லா யோசிப்பாருங்க, ஒரு மரணம் வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் இயேசு எனக்கு வேணும்பா. நல்லா இருக்கும் பொழுது வரவே மாட்டான். நான் நல்லா இருக்கும் பொழுது வரவே இல்லை. இயேசுனா வேண்டான்னு வெறுப்பா. சர்ச்சுக்கு ஒவ்வொரு நாளைக்கு என் மனைவிக்காக நியூ இயருக்கு, கிறிஸ்துமஸுக்கு, இல்லைன்னா எப்பனா ஈஸ்டருக்கு போவேன், மற்ற நாள்லாம் போகவே மாட்டேன். அப்படி குடிமை அடிமையா இருந்ததுனால அப்ப இருக்கும்போது ஒரு நாள் என் மனைவி வேலைக்கு போகும்போது சொல்லுவாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கோ, இயேசுன்னு சொல்லு. இப்படி இருந்த உடம்பு இப்படி ஆயிட்டேன், பயங்கரமா படுக்க. அப்ப எனக்கு சாவுறதுக்கு எல்லா டாக்டர் சொல்றேன், இவரு இன்னுமே கஷ்டங்க, பணம் இருந்தா பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் கொண்டு, நான் வேணான்ட்டேன். அப்படி ஏசப்பா எனக்கு உயிரை தாங்க. நான் மனசுக்குள்ள என்னன்னு சொல்றது, உயிர் கொடுங்க. எனக்கு ஜபமெல்லாம் வர தெரியாது. ஏசப்பா எனக்கு உயிர் கொடுங்க, நான் உனக்காக வாழ்வேன். இப்படிதான் ஜோறு. மறுபடியும் நம்பிக்கை இல்லை, மறுபடியும் திருட, இதெல்லாம் நம்பாதரா, ஏன் மறுபடியும் பிசாசு எனக்குள்ள, இதெல்லாம் நம்பாத, நீ எங்க ஆளு, நீ சீக்கிரம் செத்துருவ, அந்த மனசு கொடுக்குறான். எப்படி பண்றுவ, சீக்கிரம் செத்துருவேன்னு அதை தான் சொல்லுது. ஒரு நேரம் சோத்திரன்னு வருது, சோத்திரனும் வராது, ஏசுன்னு வரும். அப்படிங்கும் பொழுது என் 2 பிள்ளைங்களும் பக்கத்துல பாஸ்டர் ராஜ்குமார்னு ஜெபம் நடத்துவார் பக்கத்துல. என் பிள்ளைங்க சாயங்காலம்னா அங்க புதன்கிழமை மீட்டிங் ஜெபம் நடக்கும் வீட்டுல, அங்க போயிட்டு உட்காந்து பாஸ்டர் எப்படி கை வச்சு ஜெபம் பண்றாரோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நான் சொன்னேன், ஒரு நாள் என் மனைவி வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிடும் பொழுது எனக்கு உள்ளத்துல பேசுது, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன். எப்படி என் மனசு பேசுது, உண்மையாகுமா? என் மனசு எனக்குள்ள பேசுது, செத்துருவேன்ட்டு. அப்ப சுதனு பேரு சரியா பேச முடியாது. 3 மாசம் பல்லு விளக்கல, 3 மாசம் குளிக்கிறதுக்கு என் மனைவி குளிப்பாட்ட வந்தா வேணாங்கிறேன், பயம், தண்ணியை பார்த்தவன். 3 மாசம் குளிக்கலன்னா எப்படிமா இருக்கும் உடம்பு? 3 மாசம் பல்லு விளக்குனா எப்படி இருக்கும் ஒரு மனுஷன்? ஆனாலும் என் மனைவி தாலி கட்டுனதுக்காக சகிச்சு அவங்க கஞ்சி கடைஞ்சி கொடுப்பாங்க, உள்ள போவாது. அப்படி ஆட்டம், பயங்கரமான குடி, எந்த நேரமும் குடி, சாப்பாடுலாம் கிடையாது. சாராயம் தான் அதிகம் குடிப்பேன், பட்ட சாராயம் தான் குடிப்பேன். 16 வயசுல இருந்து, எத்தனை வயசுல இருந்து? 16 வயசுல இருந்து. இது ஒரு 5, இது ஒரு 16, 10, 26, 16, 10, 15 வருஷத்துக்கு மேல குடிச்சா எப்படிமா இருக்கும்? என்ன, பிள்ளைங்களுக்கு 5 வயசு வந்துருச்சு, 16, ஒரு 10, 26ல மேரேஜ், 25ல அது ஒரு 10, 15 வருஷமா சாராயம் குடிச்சா அந்த உடம்பு நல்லா இருக்குமா? அது அடிக்கடி குடிக்கிறது, ஒரு நாளைக்கு 2-3 முறை கூட குடிச்சிருவேன். அப்படி இருந்த என்ன ஆண்டவரே ஏசப்பா எனக்கு ஜீவனை தாங்குங்கிறேன், ஒரு முறை செத்துருவேன். அப்ப சொன்ன 2 பிள்ளைங்களை பார்த்து, எப்பா நான் செத்துட்டேன்னா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன், நான் செத்துட்டேன்னா நீங்க பிள்ளைங்கெல்லாம் பார்த்துங்க, அது அம்மாவெல்லாம் பார்த்துங்கப்பா அப்படின்னு கண்ணீர் வரல சொல்லுவேன். அப்ப சொல்றேன், அப்பா மாமா வீட்டுக்கு போனா, அத்தை வீட்டுக்கு போனா, ஏய் துறையூர் அங்க வராதிங்கடான்னு மாமாவும் அத்தையும் சொல்றாங்கப்பா. 2 பிள்ளைங்க இப்படி பேசுது, என் மனசு அப்படியே ஒரு மாதிரி அழுவம் உள்ள தண்ணி இல்லை. அப்ப சொல்றாங்க, ஏசுன்னு சொல்லுப்பா. நாங்க 2 சின்ன பிள்ளைங்க வந்தானுங்களே, கையை வச்சு, பா கண்ணை மூடுப்பா, சோத்திரப்பா, ஏசுன்னு சொல்றப்பா, எனக்கு மனசு பேச முடியல, ஏசுன்னு சொல்லுப்பான்னு. அங்க பிள்ளைங்க ஜபத்துக்கு போயிட்டு பாஸ்டர் எப்படி ஜெபம் பண்றாரோ, அந்த 2 பிள்ளைங்களும் பாஸ்டர் ஜெபம் பண்றது ஜப கூட்டத்துக்கு போறதுக்கு நான் சில நேரத்துல போவாதீங்கடாமே, அல்லேலூயா கூட்டத்துக்கு போவாதீங்கடா சொன்னாலும் நான் என்ன கூட்டத்துக்கு போவாதீங்க. இன்னைக்கு கூட பல பேர் சொல்ல, அல்லேலூயா கூட்டத்துக்கு போயிட்டியா, அங்க போனதான் ரட்சிப்பு. எல்லாம் நீங்க சொல்லுவாங்க, அல்லேலூயா கூட்டத்துக்கு போயிட்டியா அப்படின்னு. என்ன நான் கூட ஒரு நாள் சொல்லுவேன் போகாதுன்னு, ஆனாலும் அந்த பிள்ளைங்க போகும். பாஸ்டரை பார்த்தா கூட அல்லேலூயா கிண்டல் கூட அடிச்சிருக்கிறேன் ஒரு நேரத்துல. அவ்வளவு பயங்கரமா நாடு மோசமான ஆளா இருந்தேன் ஒரு நேரத்துல. அப்ப இந்த 2 பிள்ளைங்களும் கையை வச்சு, அப்பா சோத்திரம் சொல்லு, பாஸ்டர் எப்படி ஜெபம் பண்றாரு, சோத்திரம் சொல்லுங்க, ஏசப்பா சோத்திரம், பா சோத்திரம்ப்பா, எங்க அப்பா இறந்துட்டா நாங்க அனாதை ஆயிடுவோம்ப்பா, ஏசப்பா எங்க அப்பாவுக்கு உயிரை கொடுங்க, சோத்திரம் சொல்லுப்பா, சொல்றப்பா சோத்திரம்,
ஏசப்பா எனக்கு ஜீவனை தாங்க. ஒரு 5 நிமிஷம் 2 பிள்ளைங்களும் ஜெபம் பண்ணதுங்க, அந்த பவர் யாருக்கும் கிடைக்காதுங்க. ஒரு 10-15 நிமிஷம் விட்டு வேர்வை தண்ணிலாம் அடின்னு அடிச்சிருச்சுங்க உடம்புல. கரங்களை தட்டுங்க. என்கிட்ட இருந்த பேய் போயிருச்சு. கரங்களை தட்டு. என் 2 பையன்களையும் ஜெபம் பண்ணது. பிரவீன் சோத்திரம் சோத்திரம் அங்க வந்தார்ல, அப்படியே சோத்திரம் பிரவீன் சோத்திரம் சோத்திரம் அப்படி இருந்தாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், உண்மையாவே இயேசுதான் உண்மை உள்ள தெய்வம். அல்லேலூயா. அன்னைக்கு குளிக்கணும் எனக்கு மனசு ஆசை வந்தது. ஒரு அரை மணி நேரம் வரணும், எப்பா குளிக்கணும். அந்த 5 வயசு பிள்ளையும் 3 வயசு பிள்ளைய என்னை குளிப்பாத்துனதுமா. ஊர்ல அடிக்கடி குளிப்பேன், 2 வேளை 3 வேளை குளிப்பேன். கிணறுலாம் தண்ணி இருக்கும், இப்படி குளிச்சா அப்படி போவோம், இப்படி வருவோம், அப்படி விளருவோம். ஏரியில குளத்தெல்லாம் காவேரி தண்ணியெல்லாம் பயங்கரம் நம்ம ஊர் பக்கம். அப்படி குளிச்சிருந்தாலே பிசாசு என்னை திருடுனா. சின்ன வயசுல எங்க அம்மா அப்பாவும் சரியா வளர்க்காதனால, அந்த பெண் குழந்தை இல்லாதனால எங்க அம்மாவை திருடுனா, எங்க அப்பாவை திருடுனா, என்னைய திருடுனா. திருடின பிறகு என் மனைவி நல்ல வீட்டுக்கார் வேணும்னு ஜெபம் பண்ணது ஆண்டவர் உண்மையாவே நல்ல வீட்டுக்காரா மாற்றினார். அல்லேலூயா. சொந்தம் பந்தங்களெல்லாம் வேறும். அல்லேலூயா அல்லேலூயா. அதை எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு எல்லாரும் மறக்கலாம். என் மனைவி வேலைக்கு போயிட்டு வந்தவனை பார்த்தாங்க, பல்லு விளக்கிட்டு உட்காந்து குளிச்சுன்னு பார்த்தவனே, கண்டிப்பா ஏசு இந்த வீட்டுக்கு வந்துட்டாருன்னு கையை தட்டி சோத்திரம் பண்ண. அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். காலையில மறுநாள் பாஸ்டர் ராஜ்குமார் அந்த வீதிக்கு வந்தாரு. அப்போ பார்த்து உட்காந்து என்னங்காச்சுன்னா, இங்க தாயத்து எல்லாம் ஒண்ணுமில்லாத மண்ணு தாயத்து. எங்க அம்மா செத்துருவான்னு சொல்லி 40 நாள் காக்காவுக்கு சோறு வைக்கிது. சனியம் முடிச்சிருச்சான். யாருக்கு சனியம் முடிச்சிருச்சா? ஆமா, சனியம் தான் முடிச்சிருந்தது. பிசாசு லூசிபர் சனியம் தான் முடிச்சிருந்தது. முடிச்சதுனால எல்லாத்தையும் அழிக்க போனது. எங்க அம்மா 40 நாள் காலையில கான்னு கூப்பிட்டு சோறு வைக்குது. காக்காவுக்கு சோறு வச்சா சனியம் போயிருமா? விளக்கு போயிட்டு ஏத்துது. யாரும் தப்பா பூசா வந்தான்னு நினைச்சிடாதீங்க. விளக்கு கொளுத்துது, செத்துருவன்னு சொல்லிட்டு. ஆனா பாருங்க, நல்லா ஜெபம் பண்ண உட்காந்துருந்தேன். அப்பதான் சொல்லுவேன், எல்லாரும் மறந்தாலும் எங்க அப்பா மறக்க மாட்டார். உற்றோரும் பெற்றோரும் என்னை மறந்து போனாலும் உன் அன்பு மாறாதையா, உன் அன்பு மறையாதையா. உற்றோரும் பெற்றோரும் என்னை மறந்து போனாலும் உன் அன்பு மாறாதையா, உன் அன்பு மறையாதையா. நான் நம்பும் மனிதரெல்லாம் என்னை மறந்து போனாலும், நான் நம்பும் மனிதரெல்லாம் என்னை மறந்து போனாலும், நடுரோட்டில் என்னை விட்டு திசை மாறி போனாலும், நடுரோட்டில் என்னை விட்டு திசை மாறி போனாலும், உற்றோரும் பெற்றோரும் என்னை மறந்து போனாலும் உன் அன்பு மாறாதையா, உன் அன்பு மறையாதையா. நல்லம்மா சொல்லும், இது இல்ல பாசிட்டு இது உதவாத பிள்ளைங்க. கோலியாத்த எப்படி சொன்னாங்க? உதவாதவனே ஆண்டவர் உயர்த்தினர், கோலியாத்தவே முறியடிக்க செய்தவர். அது போல தாவீதை எங்க அம்மா சொல்ல, உதவாத பிள்ளை நீதான் ஓடி போ என்றாலும், உதவாத பிள்ளை நீதான் ஓடி போ என்றாலும், ஒரு கல்லால் கோலியாத்தை ஒளித்திட உதவி செய்தேன், ஒரு கல்லால் கோலியாத்தை ஒளித்திட உதவி செய்தேன். உற்றோரும் பெற்றோரும் என்னை மறந்து போனாலும் உன் அன்பு மாறாதையா, உன் அன்பு மறையாதையா. அடிமை பெண் எஸ்தராக அநாதியாய் நான் இருந்தேன், அடிமை பெண் எஸ்தராக அநாதியாய் நான் இருந்தேன். அடைக்கலம் தந்து என்னை அரசியாய் மாற்றினீரேன், அடைக்கலம் தந்து என்னை அரசனாய் மாற்றினீரேன். உற்றோரும் பெற்றோரும் என்னை மறந்து போனாலும் உன் அன்பு மாறாதையா, உன் அன்பு மறையாதையா. கைவிட்டு போனார் என்று கலங்கியே நின்றேன் ஐயா, கைவிட்டு போனார் என்று கலங்கியே நின்றேன் ஐயா. கையோடு
தந்து ரட்சிப்பாய் உடுத்தினீரே. கையோடு சால்வை தந்து ரட்சிப்பாய் உடுத்தினீரே. உற்றோரும் பெற்றோரும் என்னை மறந்து போனாலும் உன் அன்பு மாறாதையா, உன் அன்பு மறையாதையா. உற்றோரும் பெற்றோரும் என்னை மறந்து போனாலும் உன் அன்பு மாறாதையா, உன் அன்பு மறையாதையா. கரங்களை தட்டி. எல்லாருடைய அன்பு மாறும். தாய் தகவனுடைய அன்பு மாறும், கணவனுடைய அன்பு மாறும், மனைவியின் அன்பு பிரிந்து போகும், பிள்ளைகள் அன்பு மாறும். ஆனால் தேவனுடைய அன்பு மாறவே மாறாது. அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் என்னைய திருடனா, ஆனா இயேசு எனக்கிட்ட வந்தார், திருட ஒளிஞ்சு போயிட்டான். கரங்களை தட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் உண்மையாகவே 1990 ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கு வரையும் ஆண்டவருக்குள்ள ஊழியங்களை செய்யும்படி, பிள்ளைகளை ஆண்டவர் பார்க்கும்படி தேவன் எனக்கு நன்மை செய்தார். கரங்களை தட்டு. அல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு திருடன் திருடிட்டானா அழிக்காம போக மாட்டான். யோபை பத்தி உங்களுக்கு தெரியும், என்னுடைய குடும்பத்தை பத்தி சொல்றேன். யோபு குடும்பத்தையும் உணவு வாசிப்போம். யோபு எப்படியாப்பட்டவன்? பெரிய ஆசி உள்ளவன். யோபு 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து கொஞ்சம் வாசிமா. யோபு 1ஆம் அதிகாரம். யோபு இன்னொரு நாளைக்கு வரும்பொழுது பிரசங்கத்திலே அடி அடி நடிப்பேன். இன்னைக்கு என்னடா வசனமே வரலன்னு ஒன்று சொல்லும். அது நீங்க சொல்ல மாட்டீங்க, ஒருத்தன் உள்ள இருந்து பேசுவான். அடி என்னக்கா போக்கா, அந்த ஆளு ஒரு பாட்டை பாடினாரு, குடிச்சாராம், வந்தாராம், போனாராம், என்னமோ சொன்னாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. இது சொன்னாலும் சொல்லுவான். அது நீங்க அல்ல, எவனா ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் பிசாஸ். அல்லேலூயா. லூசிபர் சொல்லுவான், குறை சொல்றதுலயே இருப்பான். ஒண்ணு எக்கா என்னக்கா ஒண்ணு இல்ல, வெறும் பாட்டு தாக்கா, பாடலே ஆசிரியர். படிமா. உங்க ஊர் எந்த ஊருமா? அவர் ஊர் சொன்ன. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தையில போட்டுங்க. நீங்க எந்த ஊரு? கேஜிஎஃப் என்ன ஏரியா எல்லாமே நீங்க வச்சுக்க. அந்த ஏரியா யோபுன்னு வரும்பொழுது உங்க பேரை போட்டுங்க. என்ன பேரை போட்டுங்க? இப்ப பெங்களூரு டேவிட், ஆர்டி நகர், கனகநகர், பெங்களூர் டேவிட் நான் வச்சுக்கிறேன். சகோதரன் வச்சுக்கிட்டோம். உங்களையும் வச்சுக்க. இதை படிக்கிறது இப்படிதான் படிக்கணும். படிமா. நான் மாரிக்குப்பம், நான் பெங்களூர்ல, நான் யோபு என்கிற பேர் கொண்டது பிரேமான்னு போட்டுட்டாங்க. கைகளை தட்டி இப்படிதான் வாசிக்கணும். எனது பாடல் பிரசங்கலாம் ஒரு தலைப்பு வேறமா இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் படிப்போம். படிமா. மனுஷன் இருந்தான், அவன் தான். அந்த மனுஷன் எப்படி இருந்தா? நல்லா கேளுங்க. உத்தமன், உத்தமி அப்படி சொல்ல. இந்த ஊர்ல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க சாட்சியா இருந்தா அந்த பட்டணம், அந்த இடத்துல ரட்சிப்பு வரும். இந்த மாரிக்குப்பை ரட்சிக்கணுமா, கேஜிஎஃப் பட்டணம் ரட்சிக்கணும்னா, பெங்களூர் பட்டணம் கர்நாடகா ரட்சிக்கணும்னா, இந்தியா தேசம் ரட்சிக்கணும், நீ வாழ்கிற இடத்துல, அந்த ஊர்ல, வீட்டுல சாட்சியா இருக்கணும். நீதிமானும், படிமா, உத்தமனும், சன்மார்க்கனும், எப்படி தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமா இருந்தான். அவனுக்கு 7 பையன் 3 பொண்ணு. அப்படியே இருக்கட்டுமா? 7 பையன், அதை நீங்க 3 பொண்ணு. நல்ல ஆசி உள்ளவன், நல்ல வசதி உள்ளவன். அவனை போல அந்த பட்டணத்தில், அந்த ஊர்லயும் பெரிய வசதி உள்ளவன் இல்லை. ஆனா பாருங்க, நல்லா இருந்தான். ஆனா பாருங்க, ஒரு நாள் சுருக்கமா சொல்றேன், நேரா ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றாரு பிசாஸ், லூசிபர் வர்றார். ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து லூசிபர் நிறுத்தி, யாரு நிறுத்தி? லூசிபர் ஆண்டவர் தான் நிறுத்தி, அப்பா எங்க போயிட்டு வரேன்னு கேட்கிற. அதெல்லாம் அந்த அதிகாரத்தில் நீங்க வீட்டில் படிச்சுங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு வருவார். ஆனா ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்பொழுது அப்ப பார்த்து கேட்கிறாரு, அப்பா யோபுவை பாத்தியான்னு கேட்கிறாரு. பிசாச பார்த்து அவன் எடுத்தோன்னு பிசாங்க, உன் கைகிட்ட உன் கூட இருக்கிறவர் யோபுவை நான் பார்க்க முடியுமா? எப்படி கேட்கிறான் பிசாசு? உன்கிட்ட இருக்கிறவரை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு பிசாசு கேட்கிறான். அதை தான் உனக்கு எனக்கு இயேசு கிட்ட இருக்கிறவர்களே, நீதிமானரே, எந்த ஊர்ல இருக்கிற உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறார். பிசாசுக்கு நமக்கு என்ன வேலை இருக்கக்கூடாது, அதுக்கு தான் பேசுறாரு ஆண்டவர். பிசாச கேட்கிறார் ஆண்டவர். யோபுவை பார்த்தேன்னு கேட்கிறார். எப்பா உங்ககிட்ட இருக்கிறவரை நான் போய் பார்க்க முடியுமான்னு பிசாசு சொல்றான். சரி பாரு, தொட்டு தான் பாருங்கிற. எடுத்தவனே அவனுக்கு என்ன வருது? அவன் முதல்ல உயிரெடுப்பன்னு வரான். எப்படி சொல்றான்? முதல்ல அவனுடைய வேலை என்ன பண்ற? உயிரெடுக்கிற வேலை தான். இன்னைக்கு அவனைத்தான் இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு உலகம் நம்புது. இன்னைக்கு பிசாசுக்கு தான் அதிகமான கூட்டம் இருக்கிறது.
எங்க பாரு பிசாசத்தை ஆராதிக்கிறவர் ரொம்ப இருக்கிறாங்க. தப்பா நினைச்சுக்காது, புதுசா வந்திருக்காங்க. நம்பாரு, இன்னைக்கு நானும் நீங்க கூட ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். பிசாசை நம்பி நம்பி பயங்கரமான கெட்டு போயிருந்த ஒரு நாள். ஆனா பாருங்க, அவர் கேட்கிறார், அவன் உயிர் எடுத்துருவான, டேய் உயிர் எடுக்கிறவெல்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு தொட்டு தான் பாருனாரு. முதல்ல என்ன பாரு, தொட்டு பாருன்னு விட்டாரு. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் அவன் எப்படி இருக்கிறான்ட்டு, உண்மை உள்ளவன். தொட்டாரு. ஒருத்தன் வர்றான் பாருங்க, முதல்ல அவனுக்கு எத்தனை கழுத ஆடு மரம், 500 1000 இப்படிலாம் இருந்தது. அதுக்கு எதுக்கு சொன்னேன் படிமா, 500 கழுதைகளும் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகனா. ஒட்டகனா எப்படி தெரியுமா, இப்பதான் இருக்குது காரு. ரெபக்கால பார்க்க ஆபிரகாம் பொண்ணு பார்க்க அனுப்பணும், எதுல போறாங்க, ஒட்டகம். இன்னைக்கு ஒட்டகம் காருனா, கார்ல வராங்க பாரு, அன்னைக்கு ஒட்டகம் தான் பிரயாணம். அது காருக்கு வச்சிங்க, அதுல பிரசங்கனா ரொம்ப எடுக்கலாம் நானு. கழுதை ஏன்னா குட்டியான, இப்ப பாருங்க டாடா ஏசி இருக்கு பாரு, குட்டியானா கழுதை மேலதான் சுமையை வச்சு போவாங்க. இன்னைக்கு குட்டியான லாரி வேனு டெம்போலாம் இருக்குது பாருங்க. அன்னைக்கு குட்டியான தான் அது. எப்ப கழுதை தான் குட்டியான கழுதை சுமக்கிறது. 500 டிராக்டர் இருக்கு பாரு, 500 ஏறு மாடு இருந்தா எப்படிமா இருக்கும்? ஒரு ஏறு மாடு இருந்தாவே பெரிய பணக்காரமா, ஒரு சைக்கிள் இருந்தாவே பணக்காரமா. அதுலயும் டைனமா வச்ச சைக்கிள் இருந்தா லைட் எரிஞ்சு பாரு, ஐயோ ஒரு பெரிய ஆள்ரா, நம்ம ஊர்ல சைக்கிள் வச்சு டைனமா வச்சுட்டு போறாள் சொல்றாங்கன்னா இல்லையா அந்த காலத்துல. அப்பயே சொல்ல, ஒரு சைக்கிள் இருந்தா பெரிய பணக்காரன். அப்படி டைனமோட ஓட்டுனா இன்னும் பெரிய பணக்காரன். அப்படி எப்படி இருந்தா 500 டிராக்டர், 500 ஏறு மாடுன்னா இப்ப டிராக்டர் கொலை ஓட்டுதுல 500 டிராக்டர் இருந்தா, அப்படி ஜண்டிகர் இன்னும் ஏதோ ஒரு வண்டி எல்லாம் இருக்குது பேரு. அவளை டிராக்டர் இருந்தா எப்படிமா இருக்கும், அந்த ஊர்ல எப்படியாப்பட்ட ஆளா இருப்பான். அப்புறம் இருந்தது எல்லாம் இருந்தது, 7 புள்ளிங்க 3 பொண்ணு, எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. பிசாசு கிட்ட கொடுத்தவன ஆண்டவரே, மின்னல் வந்தது, அது வந்தது, எல்லாம் மறிச்சு மறிச்சு, உங்களுக்கு அந்த அதிகாரத்தில் தெரியும். ஒவ்வொருத்தரும் சொல்ல பிசாசு சாட்சி வச்சிருக்கான். அங்க சாவுறாங்க, ஆனா ஒருத்தன் சொல்ல வராமா, அவன் மட்டும் சாவல, எல்லாம் அழியும். ஆனா ஒருத்தர் சாப்பிட்டு இருப்பாங்க யோபு குடும்பத்துல, ஐயா இது மாதிரி ஒண்ணுக்கும் கவலைப்படல, அவர் எல்லாம் மறித்தது, எல்லாம் போனது, பிள்ளைங்களும் மறிச்சாங்க, எல்லாம் உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். திருடன் திருடிட்டானா அழிக்காம விட மாட்டான். ஆனா பாருங்க எல்லாம் அழிஞ்சது, எல்லாம் மறிச்சு போனாங்க, எல்லாம் போனாங்க. நடு வீதிக்கு வந்தான் யோபு, எல்லாம் உடம்பெல்லாம் புண்ணு, உங்களுக்கு தெரியும் யோபை பத்தி, பயங்கரமா இருந்தான். மனைவிக்கு பிசாசு பிடிச்சிச்சு. யாருக்குமா பிசாசு? அடே உத்தமல இருக்காதரா, பெத்த வயிறு எரிதுரா, 10 பிள்ளைங்களும் செத்துருச்சு, இன்னும் உத்தமத்துல இருக்கிற ஆண்டவரை துப்பிட்டு வாடானா. என்ன சொன்னா, அடி போடி பைத்தியக்காரினா. யோபு கரங்களை தட்டு அல்லேலூயா. என்ன சொன்னா, போடி பைத்தியக்காரி. ஆண்டவர் தான் கொடுத்தார், ஆண்டவர் தான் எடுத்தார், மறுபடியும் ஆண்டவர் தான் கொடுப்பார். நான் கரங்களை தட்டு. உண்மையாகவே இருந்தா பல பேர் வருமா, இருந்தா எக்கா உன்ன மாதிரி யாரும் இல்லக்கா தங்கச்சி, எப்படி பணம் இருந்தா என்ன சொல்லுவான். அதனால உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இருந்தான் அண்ணே தங்கச்சி, இருந்தார் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தாலும் இல்லாவிட்டால், இருந்தாலும் இல்லாவிட்டால் என் இயேசு துணை வருவார். உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே, இந்த உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இருந்தார் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவான்? இருந்தாலும் இல்லாவிட்டால் என் இயேசு துணை வருவார். உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. பளபளப்பான மாளிகையும் படுத்துறங்கும் பஞ்சனையும், ஆஸ்தி அந்தஸ்து அதிகாரம் இருந்தாலும் உன்னை விட்டு ஆவி பிரிந்து போனா. தங்கச்சி அங்க என்ன ஒரு சவுண்ட் வருது? ஏன்னா உனக்கு தெரியாது, தெரியாது என்னாச்சு. நைட்டெல்லாம் நல்லா பேசிட்டு இருந்தாருன்னு, அவருடைய மனைவி கிட்ட சின்ன பொண்ணுக்கு இது, பெரிய பையனுக்கு இந்த சொத்து ஆசின்னு சொன்னாருன்னு நைட்டு 1:30 மணி வரையும் பேசியிருந்தவரு காலையில எந்திரிக்காம போயிட்டாருன்னா என்ன ஆயிட்டாரு? காலையில எந்திரிக்காம. அதனால தங்கச்சி, அக்கா, ஐயா, அண்ணன், உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. டோலாக்கு இருந்தா கூட போடுங்க. உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே.
பட்டம் படிச்சு படிப்பும் ஆஸ்தி அந்தஸ்து வீடுகள் இருந்தாலும் என்னது ஆஸ்தி அந்தஸ்து படிப்பு பட்டம் காரு வேணு சொத்து எது இருந்தாலும் உன்னை விட்டு ஆவி பிரிந்து போனா உன்னோடு வந்திடுமோ. அதனால உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே, இந்த உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. அல்லேலூயா. இன்னொரு நாளைக்கு நான் வருவேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா மறுபடியும் வந்துக்கிட்டு தான் இருப்பேன். ஐயா கூப்பிடுவார், கவலைப்படாது. அப்போலாம் இன்னும் நல்ல பாட்டுக்கலாம், என்னுடைய சொந்த பாட்டுலாம் வரும். அல்லேலூயா. எல்லாத்தையும் அழிச்சான். யோபுக்கு எல்லாத்தையும் அழிஞ்சு போனது. மனைவி போயிட்டான். கூப்பிடுறதுக்கு முன்னாடி வேலைக்காரன் முன்னோடி ஐயா அப்படிமா. இப்ப வேலைக்காரனை கூப்பிட்டா கூட கண்டுக்காம காதுகார அந்த ஆள் கிடக்கிறான். தெருவில் நல்ல ஆசையோட இருந்துட்டு தெருவில் எல்லா உடம்பு புண்ணு உங்களுக்கு தெரியும். அப்படியே கொட்டாங்குச்சியில் கீறிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? என்ன சொல்லுவான்? இவன் கடவுள்கிட்ட தான் போயிட்டு இருந்தான், கடவுளை தான் நம்பினா. நம்ம ஊரில் பட்டம் சோப்பாங்களே, ஏன் இயேசுக்கு கண்ணே இல்லையா? என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? ஏன் உன் தெய்வத்துக்கு கண்ணே இல்லையா? பிசாசு நம்மளை பார்த்து சொல்லும். என்ன சொல்லு பிசாசு? இப்படிலாம் சொல்லுதுமா. ஏன் பிரேயருக்கு போலியா? ஓ சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. எந்த சொந்தக்காரன்? பிசாசான் சொந்தக்காரன். நல்ல இப்போ படம் வந்திருக்கோம். திருடனா சர்ச்சை கூட போக முடியாது. பிசாசு திருடிட்டானா சர்ச்சைக்கே போக விட மாட்டான். அதுதான் திருடிறான். பிசாசு வெளியேறினா ஜெபம் சோத்திர 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 சோத்திரன்னு வரும். அப்படியே பைபிள் கலகல கலகலன்னு படிப்பாங்க. இப்ப சங்கீதத்தில் பாட்டெல்லாம் என்ன என்கிட்ட இருக்குது, அதனால தான் பாட்டெல்லாம் பாடுறேன். ஹல்லேலூயா. அது போல பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை புக்கு அப்படின்னு கேட்டா எத்தனை அதிகாரமா இருக்குது, எத்தனை புக்கு இருக்குது? பழைய ஏற்பாடு எத்தனை புக்கு? பைபிள்ல பழைய புக்கு எத்தனை புக்கு? 39. புதிய ஏற்பாடு 27. மொத்தம் 66. கரெக்டா? ஆனா கேளுங்கள் தரப்படலாம் 56 தான் படும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அதுல ஒரு ஆகமந்தம் 56 ஐயம் தீர 56 பாட மாட்டேன் நான். எங்க போன ஆகமந்தம் 66 ஐயம் தீர உரைத்தார். அல்லேலூயா. அதெல்லாம் பாடுவேன், இன்னொரு நாள் பாடலாம். அல்லேலூயா. கேளுங்கள் தரப்படும், அப்படியே பாடுவேன். தினகரம் வாய்ஸ்லையும் பாடுவேன். என்ன அதெல்லாம் வரேன் இன்னொரு நாளைக்கு. அல்லேலூயா. சீர்காழி இயேசு பிரகாசம் பாடலும் ரொம்ப பாடுவேன். அவரு பாடல் வரும்பொழுது பாடலாம். எனக்கு பாடல் பிரசங்கன்னா உயிர். நீங்க தான் வீட்டுக்கு போகணும்னு கேட்குறீங்க. மணி கரெக்டா 11:50 ஆகிப்போச்சு. எனக்கு முடிக்கிற சொன்ன டைம் ஆகிப்போச்சு. இனிமே நீங்க சொன்னாதான் நான் பிரசங்க, இல்லை நான் வச்சிருவேன். உங்களை கேட்கலங்க யாரையும் பிரதர், நான் உங்களை கேட்கல. நீங்க 11:45 சொன்னீங்க, நான் முடிஞ்சிருச்சு. இனிமே என் தங்கச்சி, எங்க அம்மா, எங்க அண்ணன், என் தம்பி, எங்க அக்கா கிட்ட கேட்டுங்க. ஏம்மா எப்படி ரெடினா இப்படி தூக்குங்க. ஏ அப்பா வைடாப்பா கறி எடுத்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு, நான் போயிட்டு ஆக்கணும் அப்படின்னா கீழே போட்டுருங்க, முடிச்சுட்டு போயிடுறேன். எனக்கு ட்ரெயின் 12:30 1 மணிக்குங்களா? புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர். புறப்பட போகுது வண்டி. எக்கால என்னும் விசில் அடித்தா நிக்காம போயிடு வண்டி. அல்லேலூயா. இது போயிடும். பேசலாமா? அல்லேலூயா. ஆனா பாருங்க, யோபுக்கு பிசாசு பிடிக்கல, யோபு மனைவிக்கு பிசாசு பிடிச்சிச்சு. அவன் சொல்றாடி பைத்தியக்காரி, நிர்வாணியா வந்தோம், நிர்வாணியா போறோம். அதை கொஞ்சம் கடைசியில் படிக்குமா? அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் கடைசியில் வரும் பாரு. 1ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிச்சிங்க. இல்ல 1ஆம் அதிகாரத்திலே நிர்வாணியா யார் வயிற்றுல இருந்து வரும்பொழுது, கற்ப தாயின் வயிற்றுல வரும்பொழுது என்ன வந்தோம்? நிர்வாணியா வந்தோம். மறுபடியும் நிர்வாணியோட திரும்புவோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், சோத்திரம் உண்டாவதுன்னு சொல்றான். ஆனா யோபு மனைவி, யோபு நல்லா இருக்கும் பொழுது ஏசப்பா நல்லவர், கடவுள் நல்லவர்னு மனைவி சொல்லியிருக்குமா சொல்லியிருக்காதா?
ஆனா எல்லாம் அழிஞ்சது பாருங்க. யோபு மனைவிக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. ஏசப்பா ஆண்டவர் உண்மையாகவே யோபு ஆண்டவருக்கு நம்பி நம்பி வாழ்ந்ததுனால எல்லாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல. மனைவியே சொல்றா, திட்டுறா, அட பைத்தியக்காரனே, 10 பிள்ளைய பெத்து 7 பையன் 3 பொண்ணை பெத்து என் வயிறு எரியுதுரா, எல்லாம் அழிஞ்சது, இன்னும் ஆண்டவரை கும்புறியே, ஆண்டவரை நம்புறியே, விட்டுற அப்படின்னா பிசாசு அவளை பிடிச்சிருச்சு. யோபு பிடிக்கல. மறுபடியும் ரெட்டத்தனையா ஆண்டவர் தந்தார். கரங்களை தட்டு அல்லேலூயா. தருவாரா தரமாட்டாரா? தருவாரா தரமாட்டாரா? நீங்களும் ஆண்டவர் நம்பி வரும்பொழுது உங்களுக்கு தருவாரா தரமாட்டாரா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? உண்மையா இருக்கணும். யோபுல சொன்ன மாதிரி நீதிமானா இருக்கணும், உண்மையா இருக்கணும். இங்க ஒரு ஆட்டம் அங்க ஒரு ஆட்டம் போட. திங்கக்கிழமை திருட்டாட்டம், செவ்வாய்க்கிழமை செவிட்டுத்தனம், புதன்கிழமை புரட்டத்தனம், வியாழக்கிழமை வெக்கட்டத்தனம், வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கிழமை அசட்டை, ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தம். சோத்திரம் சோத்திரம். மற்ற நாள்லாம் திருடிட்டான். செல்போனை அதிகமா பார்க்காத, நரகத்துக்கு போயிருவேன். டிவியில சீரியலும் சினிமா கூட பார்த்திடுவான். நம்ம ஊழியரோ சகோதரன வீட்டுக்கு வந்து விட்டால் ஓடி சென்று பண்ணுவார். நரகத்துக்கு போயிருவா. இப்ப தியேட்டர்லாம் முதல் இருக்கும். நான்லாம் தியேட்டருக்கு ரொம்ப போவேன். இப்ப தியேட்டர், வீடியோ, செல்போன் எல்லாம் பார்க்கறாங்க. உண்மையாகவே ஆண்டவர் சொல்லுறார், திருடன் திருடிட்டானா எல்லாம் நகைச்சுவை, அது இதெல்லாம் பார்ப்பான். அப்ப ஆண்டவர் பிள்ளையா நம்ம நாடகம். எங்க அர்த்தம் என் மருமக்காரி மாதிரியே இருக்கிறா பாரு, அவ பாரு. அந்த அந்த நாடகத்துக்கு பேரை எதுனா ஒன்று வச்சிருப்பான். அந்த சிரிக்க பாரு, என் மருமகத்தான். இல்லைன்னா என் மாமியார் தான், அவளை மாதிரியே இருக்கிறா பாரு, அவளே தான். அவ வீட்டு கதை உன் வீட்டு கதை தானே அங்கே நடக்குது. எதுக்கு அந்த செல்போ டிவியில் சீரியலை பார்க்குற? இனிமே தானே சொல்கிறோம். இனிமே மாறு, இல்லைன்னா நாராத. ஒன்று மாறு, இல்லைன்னா நாறு. ஒன்று மாறு. டிவியில் சீரியலும் சினிமா கூட பார்த்திடுவான். திருடன் திருடிட்டான், போலியரோ வந்து விட்டால் அப்ப நான் எழுதும் பொழுது ரிமோட்டில் ஓடி சென்று ஆஃப் பண்ணுவார். இப்ப ரிமோட்டில் சேஞ்ச் பண்ணுவார். ஆசீர்வாதம் ஏஞ்சல் சன் டிவி கலைஞர் செய்தி என்று மாத்திடுவார். இப்படி வாழும் மனிதரெல்லாம் ரகசிய வருகையில் போக முடியாது. அக்கா போக முடியாது, தங்கச்சி போக முடியாது, அம்மா போக முடியாது. ரகசிய வருகையிலே இயேசு அழைக்கையிலே, ரகசிய வருகையிலே